எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியாம தான்டா உன்ட்ட வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏன்டா எங்க உயிர் எடுக்கிறேன்னு கேக்குறீங்க. அதுதான் பிரச்சனையே. சரி சரி, எங்க முடிக்கலாம் அதுவும் தெரியலப்பா. வேற என்னதான் பண்றது இந்த வாழ்க்கைய? எவனோ படைச்சிட்டான், எதுக்கு படைச்சான்னு தெரியல. நம்ம பேரை கேட்டு நமக்கு பேர் வைக்கல, நம்மளை கேட்டு நமக்கு பேர் வைக்கல. இந்த அப்பா அம்மாக்கு தான் நான் போய் பிறக்கணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணல. என்னைய வந்து ஒரு அரச குடும்பத்துல மகனா பிறக்க வச்சிருக்கலாம். என்ன வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு கோடீஸ்வர குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கான். என்ன ஏண்டா இறைவா இப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்துல போய் பிறக்க வச்சு என்னைய சாவடிக்கிறாங்களே. என்னை நிம்மதியா ஒரு வேலைக்கு போக விட மாட்டாங்க, என்னை நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க, நிம்மதியா பேச விட மாட்டாங்க, நிம்மதியா பப்ஜி கேம் கூட விளையாட விட மாட்டாங்க. இந்த குடும்பத்தை வச்சு நான் என்ன பண்றது? இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். என்னங்க பப்ஜின்னு அவ்வளவு கேவலமா? எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் 100 கோடி ரூபாய் உங்களுக்கு பெருசுனா, அவனை பொறுத்த வரைக்கும் அந்த 1 மணி நேரம் பப்ஜி கேம் அவனுக்கு பெருசுதாங்க. ப்ரவுட் டு பி a பப்ஜி பிளேயர். அப்போ அந்த டைம்ல, அந்த காலகட்டத்துல விளையாடி இருக்கோம்ல, எதுவுமே அனுபவம் இல்லைன்னா எங்க போய் பேசுறது, எங்க இருந்து பேசுறது? சோ நான் என்ன சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுங்க, காதுல நல்லா வாங்கிக்கங்க, நல்லா கிளியரா கேட்டுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணீங்க எனக்கு தெரியாது, வேண்டாம். யார பாத்தீங்க தெரியாது, வேண்டாம். அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியாது, வேண்டாம். ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கங்க, எதுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்ன்றதுல நீங்க ரொம்ப 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 கிளியரா இருக்கணும், ரொம்ப கிளியரா இருக்கணும். இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க, சரி அட்டன் பண்ணி முடிச்சிருவீங்க, ஏதோ ஒண்ணு கிடைச்ச மாதிரி இருக்கும், கண்டிப்பா இருக்கு, இல்லாமலாம் இருக்காது. 15 நிமிஷம் நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணாலே ஏதோ சாதிச்ச மாதிரி அப்படி ஒரு ஆனந்த நிலையில போறாங்க. ஆன்மீகம் பேசும்போது கிடைச்ச மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். வாட் இஸ் த யூஸ், வாட் இஸ் த பர்பஸ்? என் ஸ்பீச்சுக்கு என்ன யூஸ் இருக்கு? மறுபடியும் வேற யாராவது கிளாஸ் எடுத்தாங்கன்னா அங்கேயும் போய் தான் வருவீங்க நீங்க. நான் உங்களை தவறா சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் நீங்க அப்படின்னு நான் சொல்றது எல்லாமே இதுக்கப்புறம் நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அப்பதான் உண்மையை பார்க்க முடியும் உங்களால. நான் நீங்கன்னு இதுக்கப்புறம் உங்களை நான் சொன்னேன்னா, அது இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனசை தான் சொல்றேன். ஏன்னா இந்த மனசுதான் நீங்க. அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான நீங்கன்றது மனசும் கிடையாது, அது வேற. நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேணாம். இந்த மனம் என்பது தானே நான் இவன் அவன், என் கை இப்படி இருக்கும், என் கால் இப்படி இருக்கும், நல்லவனா இப்படி பேசுவான், கெட்டவனா இப்படி பேசுவான், எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறது. இது மைண்ட் தானே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. அப்ப இனிமேல் நீங்க அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துக்கணும்? மைண்டுன்னு எடுத்துக்கணும். இப்போதைக்கு உண்மையான நீங்க எதுன்றது இப்ப நம்ம பார்க்க வேண்டாம், குழம்பிடும் உங்களுக்கு. ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்கு ஒருத்தனுக்கு இவ்வளவு கஷ்டம் வரணும்? ஏன் இவ்வளவு பிரச்சனை படணும் ஒருத்தன்? பல பேர் குடும்ப கஷ்டம்னு வந்திருக்கீங்க, ஒரு சில பேர் நிம்மதி இல்லைன்னு வந்திருக்கீங்க, ஒரு சில பேர் என்ன வந்திருக்கீங்க, ஆன்மீகத்துல இறைவனை பார்க்கணும் வந்திருக்கீங்க, ஒரு சில பேர் குண்டலினியை பத்தி தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கீங்க, ஒரு சில பேர் மகாவிஷ்ணுவை பார்த்தா போதுன்னு பல பேர் வர்றீங்க. ஒவ்வொரு டைம் லிட்டரலி ஐ எம் சீயிங், எனக்கே ஷாக்கிங். அவ்வளவு ஒர்த் ப்ராடக்ட் இல்லையாமா நானு? எப்படிமா உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது? என்ன உண்மையா பேசுறேன், அவ்வளவுதானே, வேற என்ன பேசுறேன் நானு? நான் பாட்டுக்கு ஜாலியா என் வாழ்க்கைய வாழ்றேன், மக்களுக்கு வேணுங்கிற நல்லதை பண்றேன், இருந்தா பண்றேன்னா நான் பாட்டுக்கு பேசாம தூங்குறேன், அவ்வளவுதான். இருந்தாலும் உங்களுக்கு ஏன் நான் பெருசா தெரியுறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கணும்ல. மகாவிஷ்ணு மட்டும் ஏன் ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கணும்ல. தான்ற தன்மை ஒருத்தனை விட்டு போயிருச்சுன்னா அவனுக்கு எல்லாருமே கடவுள் மாதிரி தான் தெரியும். ஏன் தெரியுமா? அது ஏன் தெரியுமா? தான்ற ஒரு தன்மையோட இப்ப நம்ம பாப்போமா, ஒரு எக்ஸாம்பிள் பாப்போமா? இப்ப நான் வந்து எனக்குன்னு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற ஒரு தன்மைக்கு நான் வந்துட்டேன். நான்ற ஒன்னே பொய்ன்ற தன்மைக்கு இப்ப நான் வந்துட்டேன். அப்ப எப்படி இருக்கும்னா, என் கையில ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு வைங்க, நைட்டு ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டேன். இப்ப அந்த 100 ரூபாய் என் கையில இருக்கு அப்படின்னா, இந்த 100 ரூபாய் அடுத்து யாருக்கு உபயோகமாகும் தான் நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, நான்ற தன்மையே இல்லைன்னா அது சும்மா இருக்கிற பொருள். அப்ப இந்த சும்மா இருக்கிற பொருள் யாருக்கு உதவுன்னு பாக்குறது எத்தனை பேரால இப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆனா உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வைங்க, நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நாளைக்கு இந்த 100 ரூபாய் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்க. இன்னைக்கு இந்த 100 ரூபாய் நம்ம கிட்ட இருக்குது, நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்றது, இதை கொண்டு போய் பிக்ஸட் டெபாசிட்ல போகணுன்ற அளவுக்கு திங்க் பண்ணுவீங்க நீங்க. அதுக்காக என்னப்பா எங்களை சேர்த்தே வைக்க வேணான்றியா, சேவிங்ஸே அப்படி சொல்லல நானு. நீங்க தலையிலா நின்று தண்ணி குடிச்சாலும் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவுதான் சேர்க்க முடியும். உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதான் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா?
எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம், பருந்து மாதிரி டிசைன் நினைச்சுக்கலாம், மனசை வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். படைப்புன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, இயற்கையோட விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்க மனதளவுல நீங்க பருந்துன்னு நினைச்சுக்கலாம். பருந்து மாதிரி பறக்க முடியுமா? என் கேள்வி அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு தகுதி இல்லையா அப்படி நான் சொல்ல வரல. மனிதனுக்கு இல்லாத தகுதியிலே இல்ல, எல்லா தகுதி இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, ரொம்ப சிம்பிளான மேட்ரு, எல்லாத்துலயும் தன்னை முன்னிறுத்திக்கணும்னு நினைச்சு அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, நீங்க உங்களை எங்க முன்னிறுத்திக்கணும்னு நினைச்சாலும் 100% அசிங்கப்பட்டு தான் இப்ப எழுதி வச்சுக்கணும். அன்னைக்கு அசிங்கப்படலனால அது சம்பந்தமா, அது சார்பா வேற எங்கேயாவது அசிங்கப்படுங்க. முக்காவாசி பிரச்சனைக்கு என்ன காரணம் சொல்லுவோம்? குடும்ப பிரச்சனைக்கு புருஷன் நான் சொல்றதுதான் கரெக்டும் பாரு, பொண்டாட்டி நான் சொல்றதுதான் கரெக்டும்பாங்க. ரெண்டு பேருமே குடும்ப நலன் முக்கியம் நினைக்கவே மாட்டாங்க. நம்மளை சார்ந்த ஒரு குழந்தை இருக்கு, நம்மளை சார்ந்து ஒரு பொறுப்புகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, நினைக்கிறதே இல்ல, யாருமே நினைக்கிறது இல்ல. இப்ப நான் என்ன பெரிய உலகத்துல இல்லாத தத்துவத்தை வாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு தெரியுது, தெரியாமலாம் இல்ல. ஆனா ஏன் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதான் பிரச்சனையே உங்ககிட்ட. யாகா வராயினும் நாகாக்கானா திருக்குறள் அப்படின்றீங்க, தேடிச்சோறு இதன் தின்று அப்படின்னா பாரதியார் பாட்டும்பீங்க, அறம் செய்ய விரும்புனா ஔவையார் அப்படிம்பீங்க, எல்லாம் சொல்றீங்கப்பா. அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க, சரி, எத்தனை பேர் அறம் செஞ்சீங்க? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப பிரச்சனை என்ன? 1000 பாடல்கள் கற்றென்ன பயன்? என்ன பயன்? என்ன மனப்பாடம் பண்ணி என்ன யூஸ்? பில்டப்பா ஸ்டேஜ்ல பேசும்போது தோரணையா இருக்கும், பில்டப்பா இருக்கும், கீழே வந்தோடனே வயிறு பசிக்க தானே செய்யுது, தூக்கம் வரதானே செய்யுது. அப்ப நிம்மதியான தூக்கத்துக்கும் குறைவில்லாத சாப்பாட்டுக்கும் எப்படி நான் வழியை பண்ணிக்கிறது? மனப்பாடம் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தா வேலை நடந்துருமா? I can show you literally more than lakhs of people who are having thousands of crores still suffering mentally and physically. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? எத்தனாயிரம் கோடி சொத்து இருந்தாலும் நிம்மதின்றது சின்ன விஷயம் கிடையாது. பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, பணம் காசு வந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. முட்டாள்தனம், அறியாமை. கடைசி பல ஏழைகளுக்கு எப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடைசி காலகட்டம் வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்க முடியாம போய் அப்படியே இறந்துடுறாங்க, மறுபிறவி எடுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடி ரூபாய் வச்சிருக்கிறவங்க கூட நிம்மதியா இல்ல. நிம்மதி, சந்தோஷம் என்பது பணம் சம்பந்தப்பட்டது கிடையாது, அது மனம் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் ஆன்மீகத்துக்கு கொண்டு வந்து கோடி கோடியா இறக்கிறாங்க. ஏன் இறக்கிறாங்க? அவன்கிட்ட எல்லாருக்கும் நிம்மதி மட்டும் இருக்காது. எப்படி வரும் நிம்மதி? ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நிம்மதி வரும்? நிம்மதி வேணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எனக்கு நிம்மதி வேணும் சார், ஆனா எனக்கு சந்தோஷம் வேணும். இது எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எனக்கு சந்தோஷம் வேணும். பேரு தான் வேற வேற, எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மனம் அமைதியான நிலைக்கு போயிருச்சுன்னா எல்லாம் தானாவே கிளம்பு உங்களுக்குள்ள இருந்து. இவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் எல்லாரும் மறைக்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. என் டைம் நான் வந்து மிகப்பெரிய விஷயங்களை இங்க அப்படிலாம் சொல்ல விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு யாரும் சொல்லி தர, நல்லா புரிஞ்சுக்கணும். மேட்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு யாரும் சொல்லி தரவில்லை. நான் கத்துக்க போன இடத்துல நான் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இது சத்தியமான உண்மை. பில்டப் பண்றதுக்கெல்லாம் சொல்ல, ஏன் சொல்றேன்னு கேட்டுக்குங்க. இருந்தாலும் அவங்க கிட்டயும் ஒரு சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஆனா அது எனக்கு திருப்தி அளிக்கல. எனக்கு எப்ப தெரியுமா திருப்தி அளிச்சது? என்னடா எவனுமே எதுவுமே சொல்லி தர மாட்டான், உண்மையாவே உண்மைன்றது கிடையாதா, எவனுக்குமே எதுவுமே தெரியாத பேசாம உட்காந்து எவங்கிட்டையும் பேசுறதுல ஓடுறதே நிப்பாட்டிட்டேன். எப்ப பேச்ச குறைச்சு தவத்துல உட்கார்ந்தனோ மனதின் வேகம் குறைஞ்சது நல்லா தெரிஞ்சு. தவம் பண்ணி முடிச்சு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சுன்னா நீங்க அவ்வளவு நேரம் பண்ணிட போறீங்க எடுத்தோன்னே. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஹீட் ஏறிடும். அது போக போக வரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படி உட்காந்து பயிற்சி பண்ணும் போது அடுத்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு எந்திரிச்சோன்னே பேசவே தோணாது. யார்கிட்ட இப்படியே தான் உட்காந்துருக்கும். அரை போதையில இருக்கிற நாய் பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும்? இப்படியேதான் இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயம் எடுக்க ஆரம்பிச்சிடும். வீட்டுல என்னடா டைப்பா இருக்கிறான், பேச போறக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவனே தெரியாது. ஏன்னா மனம் இருக்கிறதுனாலதான் கட்ஸா பேசுறீங்க. நீங்க போதையில இருக்கும்போது எப்படி பேச முடியும்? பேசுவீங்க, ஏதோ பேசணும்ட்டு பேசுவீங்க, அவ்வளவுதானே. அப்ப அப்படி பேச்ச மாத்துறது எது? வாய் கிடையாது, மனசுதான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கை தூக்கி காட்டலாம். கை தூக்காதவங்களா அப்ப ஒத்துக்கலன்னு ஏத்துக்கலாமா நானு? ஏன்னா நிறைய பேர் கை தூக்காம இருந்தீங்கன்னா உங்களை ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு 1 மணி நேரம் எடுப்பேன். எப்படி வசதி? தயவு செஞ்சு ஒத்துக்குங்க எல்லாத்தையும். எனக்கு டைம் மிச்சம்.
வேணா குருஜி சொல்றது ஏத்துப்போம் இல்லைன்னா இவர் வச்சு செய்வாருன்னு ஒரு மணி இந்த பயத்துக்காகவே நீங்க டைம் இல்லைங்க. 1 மணி நேரத்துல என்னத்தை கத்துப்பீங்க? ஒண்ணு இல்லைன்றதான் 1 மணி நேரம் பேச போறேன். ஒண்ணு இல்ல எந்திரிச்சு போங்கன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஆன்மீகம் என்பே பொய், காயமே வெறும் பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. If you focus on the pain, you will get hurt. If you focus on the result, you will get enlightened. இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் ஞானம், தத்துவ புரிதல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எந்திரிங்கன்னா உங்களால எந்திரிக்க முடியுமா? இப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க? டே என்னடா எடுத்தோடனே நீ வெறி இலைய போட்டு டக்குன்னு கொஞ்சோண்டு சர்க்கரை வச்சு தொட்டு நக்கிட்டு போங்கன்னா எப்படி போக முடியும்? அப்ப நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? முதல்ல இலைய போட்டு அதை கிளீன் பண்ணி அப்புறம் என்ன பண்றீங்க? ஊறுகாய் வச்சு உப்பு வச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அழகா கூட்டு பொரியல் வச்சு சாப்பாடை போட்டு சாம்பாரை ஊத்தி ரசத்தை ஊத்தி மோரை ஊத்தி அப்புறம் தயிரை ஊத்தி மோர் குழம்பு ஊத்தி எல்லாம் கலந்து சாப்பிட்டு அப்புறம் பாயாசத்தை ஊத்தி போலா குறைய பீடா வேற கேக்குறீங்க. கடைசியில என்ன சொல்றது உங்களை நானு? உண்மை இவ்வளவுதான். ஏன் உயிர் எடுக்கிறீங்கன்னா கேட்கறதுக்கு யாரும் தயார் இங்க இல்லை. இதுதான் சத்தியமான உண்மை. புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தை உண்மை நினைச்சீங்கன்னா வலிக்கும். வீடியோ கேம்லயோ கனவுலையோ வரதை பார்த்துட்டு எவனாவது கதறுவானா? முட்டா பையன் தான் கதறுவான். ஐயோ எனக்கு கனவுல இப்படி நடந்துருச்சுங்க, ஐயோ கனவுல நான் செத்துட்டேங்க. உண்மையாவே நான் செத்துட்டேனே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு சமானம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? உலகமே பொய். ப்ரூவ் பண்ணிடலாமா? உலகம் எப்படிடா பொய்? ப்ரூவ் பண்ணிடலாமா? சரி, நல்ல தூக்கத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல தூக்கத்துல இருக்கீங்க. எங்க போச்சு உலகம்? எங்கெங்க போச்சு? பதில் சொல்லுங்க. வாயை திறந்தா நான் தான் தெரியும். நல்ல பதில் சொல்லுங்க. என்னையவே பேச விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு எவ்வளவு ஆசை உங்களுக்கு? நோ 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 நோ, டெல் மீ தி ஆன்சர். தூங்கும் போது உலகம் எங்கே சென்றது? இருக்கிற மாதிரி இருக்கும். உலகத்துக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். உலகம்னு உங்களுக்கு சொல்றதுக்கு மனசு வேணும்ல. மனமற்ற நிலைக்கு போனதுனாலதான் நிம்மதியா தூக்கம் வந்தது உங்களுக்கு. ஆனா தூக்கத்துல உங்களுக்கு விழிப்புணர்வு நிலை இல்ல, என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா மனமற்ற நிலைக்கு போனீங்கன்னா தான் அடுத்த நாள் வேலைக்கு உங்களுக்கு எனர்ஜியை கிரகிக்கிறதுக்கு உடம்பு தயாராகும். அது ரீசார்ஜ் பண்ற மாதிரி. எப்ப நீங்க மனமற்ற நிலைக்கு போக்கஸா கான்சியஸா என்ன நடக்குதுன்னு பாக்குற தன்மைக்கு போயிட்டீங்களோ முடிஞ்சு போச்சு. எவனும் கிட்ட வர முடியாது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே முடியாது ஒருத்தனும். ஏன் வர முடியாது? பேட் ஸ்மெல் ஏதாவது அப்படி கிடையாது. ஞானத்துல பிரகாசிப்பீங்க. அப்படி இருக்கும். அப்படி அதெல்லாம் எனக்கு எனக்கு இறைவன் மேல ஆத்திரமா வருது. டேய் இவ்வளவு காமிச்சிருக்கிறது எப்படா நான் சொல்றதுன்ற மாதிரி கோவம் வருது எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ எல்லாருக்குமே மேக்சிமம் பீப்புள் எப்படி என்ன பிடிக்குதுன்னு சொல்றீங்கன்னா, எங்க நீங்க வேற மாதிரி சொல்லி புரிய வச்சிருக்கீங்கன்றீங்க. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தட். நான் ஒத்துக்க. இருந்தாலும் எனக்கு இறைவன் மேல கோவம். டேய் இன்னும் வேற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்கியடா, இதை எப்படா உங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சு உள்ள கூட்டு வரது எனக்கு கோவம் வருது. எப்படா அந்த மனுஷங்களுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன்? இப்படி இருக்குதே, இப்படித்தான் சொல்ல முடியும். வேற எப்படி சொல்ல முடியும்? இப்படி இருந்ததுங்க எனக்கு, அப்படி இருந்ததுங்க. ஐயோ இறைவா உன் படை. என்ன சொல்லுவீங்க? இதுக்கு மேல என்ன சொல்லுவீங்க? எப்படி நடந்ததுன்னு என்ன சொல்லுவீங்க? கதறி நீங்க எல்லாம் என்ன பெரிய லாஜிக்கான நீங்க ஆளுங்க? எனக்கு மேலே நீங்க லாஜிக்கான ஆளுங்க. என்னையெல்லாம் பேசவே முடியாது. ஒரு கவுண்டர் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா உங்களை எந்திரிக்காத அளவு கவுண்டர் கொடுத்து உட்கார வச்சிருவேன் நான். அவ்வளவு மோசமான ஆளு. சன் டிவில இருந்தப்போ கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். பயந்தாங்க அந்த டைம்ல என்னை பார்த்து எல்லாருக்கும். எனக்காக பஞ்சாயத்து கமிஷனே கூட்டினாங்க டைரக்டருக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டு தெரிஞ்ச நானு லாஜிக்கா எதையும் சொல்லலன்னா ஒத்துக்காத நானு, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத நானு, கண்டபடி திட்டிட்டு இருந்த நானு. கடவுள் இருக்காருன்னு கடவுள் என்னை நம்ப வைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு லாஜிக்கா என்னை ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். பின் டு பின் லாஜிக் கரெக்டா இருக்கு. அவரை சந்தேகமே பட முடியாது. நானும் அவரை எப்படியாவது தப்பு நீ பொய்ன்னு சொல்லி அவரை தப்பு பண்ண வச்சு அவர் தப்பானாலும் ப்ரூவ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நீ இல்ல நீ பொய்யானாலும் ப்ரூவ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அவன் ஜெயிச்சுட்டான் கடைசியில. ஓடா விளக்குன்னு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு அப்படின்றதுக்குள்ள விக்கெட் விழுந்துரும். எப்படி அப்படின்றதுக்குள்ள விக்கெட் விழுந்துரும். அவன்லாம் சம்பவம் செய்ய ஆரம்பிச்சான்னு வைங்களேன், பேச்சே கிடையாது. உங்க வாழ்க்கையில அவர் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. ஏன் அப்படின்னா
செலச்சிருவாப்ல. நீங்க யாருன்றதே உங்களை நிலவுலைய வச்சிருவாப்ல. கெட்டிங் இன்டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் கெட்டிங் இன்டு த ஃபயர் அப்படிங்கிறாங்க. பட் டோன்ட் வரி, திஸ் ஃபயர் won't burn you, but this fire will burn what are all not youன்றாங்க. ஆன்மீகத்துல போறதுன்றது நெருப்புல நடக்கிற மாதிரியா? எவன் நடப்பான் நெருப்புல? முதல்ல சொல்லுங்க. முக்காவாசி பேர் அதனால அவுட் வெளியில இருக்காங்க. தயார் நிலையில இருக்கிறவங்களதான் என்னாலையும் தேத்த முடியும். மகாவிஷ்ணுவே நினைச்சாலும் உலகத்தெல்லாம் திருத்த முடியாது. நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க நீ பெரிய இமேஜ்ல பாக்குறீங்க, அந்த இமேஜ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறதா உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கிறதா என்கிட்ட இருக்கு. என்ன கொஞ்சம் தெளிவாயிட்டு அவ்வளவுதான். இந்த தெளிவு எப்ப கிடைக்கும்? சும்மா இருந்தீங்கன்னா கிடைக்கும். அவ்வளவுதான். சும்மா இரு, தயவு செய்து சும்மா இரு. 5 நிமிஷம் சும்மா இருந்தோம்னா எந்த வேலையை பண்ணலாம்? பிஸியா இருக்கலாம், பணம் சம்பாதிக்கலான்றது என்னப்பா பெரிய பெரிய சாதனை? என்ன அதெல்லாம் என்ன பெரிய சாதனை? 5 நிமிஷம் இருக்கிறோம், எதுவுமே நினைக்காம சும்மா இருப்போம். வாயும் மனமும் சும்மா இருக்க முடியுமா? அப்ப அதுதானே சாதனை. மனம் பேசாம இருக்குமா? 5 நிமிஷம் இருக்குமா? இருந்து காட்டுங்களேன். ஆனா நான் தான் பாக்குறேன் எப்படி பேசாம இருக்குது. நானும் தான் பாக்குறேன். எது ஈஸியா அதை பண்ணிட்டு நான் தான் ரவுடி கோப்பை எனக்கு தான் சுத்துறீங்களே. உங்களை நான் என்ன சொல்றது? அடி வாங்கினது நான் தான், கோப்பை எனக்கு தான் சுத்துறீங்க நீங்க எல்லாரும். நியாயப்படி அடி வாங்கினது, நீங்க வருத்தப்பட்டது, மோசமா நடந்தது எல்லாமே உங்களுக்கு தான். ஆனா கோப்பை எனக்கு வேணும்னு கேக்குறீங்க. அது எப்படி நியாயமாகும்? எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எது பண்ணா உயர்ந்த நிலை கூட்டு போகுமோ அதை தானே பண்ணணும். போர் அடிக்குதுன்ற டைமுக்கு விளையாடலாம், போகலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், டூர் போகலாம், வரலாம். எதுக்கு இங்க வந்தோமோ அந்த வேலையை தானுங்க பாக்கணும். சிஎம் பதவி கொடுத்தோன்னே இல்ல நான் நடிக்க போறேன்னு போலாமா? நீங்க ஃப்ரீ டைம்ல தான் சார் இருக்கு, கையெழுத்து போற நேரத்துல, மத்த நேரங்கள்ல ஃப்ரீயா தான் இருக்கேன், போய் ஒரு 2 படம் நடிச்சுட்டு வந்துடலாம் போலாமா? நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? சிஎம் பதவி. இன்ஃபேக்ட் சிஎம் பதவி கூட கிடையாது. சொன்னா உங்களுக்கு தலை கிருகிருன்னு சுத்திரும். இதெல்லாம் வார்த்தைகளை எல்லாம் கடந்த நிலை. இது வார்த்தைகளை, உறவுகளை, வீதியை, வீடை, வாசலை, தங்கத்தை, சொந்தத்தை, பந்தத்தை, தம்பிய, தங்கச்சியை எல்லாத்தையும் கடந்த நிலை. ராப்பகல் இல்லா வெட்டவெளி வீட்டில் ரமித்துடுவோம் அருணாச்சலம் தானே கூப்பிடுறாரு ரமண மகிழ்ச்சி. அங்க இரவும் இல்ல, பகலும் இல்ல, நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் எல்லாமா இருக்கு. அது தெரியாம சுத்திட்டு இருக்கீங்க. 2 இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணுதான் இருக்கு. எல்லாமே கலர் கலரா இருக்குது. அவ்வளவுதான். எல்லாமே அதுதான். எப்படி? எல்லாமே அதுதாங்க. அதுதான் எல்லாமா இருக்கு. நீங்க என்ன நினைச்சுக்கீங்க? மகாவிஷ்ணு, கார்த்தியா, டாக்டர் கௌதம், தீபா பழனி, மணிகண்டன், செல்லம்மா, ஆதித்யன் இவங்களாம் வேற வேற ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க. மகாவிஷ்ணுனால எப்படி நல்லது பண்ண முடியுது? வரகாசெல்லாம் தூக்கின்னு எப்படி நல்லது பண்ண முடியுது? ஏங்க நான் உங்களுக்கு தான் நல்லது பண்றேன், எனக்கு தான் நல்லது பண்றேன். அங்க நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி தெரியுது. ஃபுட்பால்ல நல்ல நானே அங்க ஃபுட்பால் ஒரு பிளேயரா இருக்கேன். எப்படி? மகாவிஷ்ணு இங்க பேசுறவனா இருக்கான். மகாவிஷ்ணு அங்க ஆதித்யான்ற பேர்ல ஃபுட்பால்ல வேற லெவல் திறமசாலியா இருக்கான். அப்ப என்ன? அவன் என்ன பண்றான்? அந்த மகாவிஷ்ணுன்றவனுக்கு அடுத்த கட்டம் போக முடியல. இந்தியாவோட பி டீம் ஆடுறான். ஆஹா, மகாவிஷ்ணு கஷ்டப்படுறானேன்றப்ப எப்படி நான் காசு கொடுக்காம இருப்பேன்? ஏங்க நான் கஷ்டப்படமா நான் காசு கொடுக்காம இருப்பேனா? பதில் சொல்லுங்க. இப்ப பாப்போமா வேற மாதிரி. ஆதித்யான்றது வேறு ஒரு வயிற்றில் பிறந்தவன். இப்ப எப்படி காசு கொடுப்பீங்க சொல்லுங்க? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தாட்டு தாங்க விஷயம். கொடுக்கறது மேட்ரு கிடையாது. தாட்டு தான் விஷயமே. இப்படி போனீங்கன்னா இப்படி விழுந்துருவீங்க. வேண்டாம், கொடுக்க வேணாம். இப்படி போனீங்கன்னா இறைநிலைக்கு போயிருவீங்க. கொடுத்தா தான் எல்லாம் கிடைக்கும். இதுதான் பேஸ். உடனே பாதி பேர் இதை ஏன் ஓப்பனா சொல்ல மாட்டாங்கன்றதையும் சொல்லிடுறேன். இதை ஓப்பனா சொல்லிட்டோம்னா மகாவிஷ்ணு ஒருவேளை நிறைய கிடைக்கும்ன்றதுக்காக தான் கொடுக்குறாரு போல, நம்ம இமேஜ் நம்மளே கெடுத்துக்கணுமான்றதுக்காக பாதி பேர் சொல்ல மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? எனக்கு நான்ற ஒண்ணே இல்லைன்ட்டு அப்புறம் என்ன பெரிய இமேஜ்? நான் ஒண்ணு, எனக்கு ஒண்ணு கிடைக்குது. 1000 தான் இருந்தாலும் மகாவிஷ்ணு கார்த்திகாவுக்கோ, ரேணுகாவுக்கோ, சிவசிவனுக்கோ, பாலமுருகனுக்கோ, அஞ்சலி முத்துராமலிங்கக்கோ இல்ல சக்திக்கோ காலம் ஃபுல்லா உழைச்சு கொட்ட முடியாது என்னால. ஏன்னா என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன், டைம் சரியா இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணலாம்? நீங்க எப்படி டெக்னிக்கான ரூட்ல போய் சம்பாரிச்சுக்கிறான்ற ரூட்டை நான் சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? என்னால அவ்வளவுதான் முடியும். என்னால மட்டும் இல்ல, எல்லாராலையும் அவ்வளவுதான் முடியும். வேற என்ன முடியும்? இந்த அப்ப என்னங்க மேஜிக் பவர் அப்படி இப்படின்லான்றாங்களே, ஆற்றல்ன்றாங்களே. ஓப்பனா பாத்துடலாமா இன்னைக்கு? அதெல்லாம் என்ன இருக்குதா இல்லையா? ஏன்னா பயிற்சின்றாங்க, இப்படின்றாங்க, அப்படின்றாங்க. என்னதான் நடக்குது ஒரு மனுஷனுக்கு? அப்ப என்ன இவன்ட்ட பவர் இருக்குன்னா இவன் ஏன் அன்னதானம் போட்டு திரியறான்? இவன்ட்ட பவர் இருக்குன்னா இவனே இவனோட பிரச்சனையை சரி பண்ணி, எவ்வளவு குழப்பம் இருக்கு.
முடிச்சிருவோமா? அது என்ன மேட்டர்னு பாத்துருவோமா? ஒரு மான் கொம்பை தூக்கி உங்க கையில கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. மான் கொம்போ கத்தியோ கடப்பாறையோ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆயுதம், இல்ல ஒரு AK-47 ஒரு கண்ணையும் புல்லட்டி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துறேன், எடுத்து சுடுங்க அப்படின்னா சுட்டுருவீங்களா நீங்க? முதல்ல அது கண்ணை தூக்க தெரியணும், எங்க புல்லட்ட போடுறதுன்னு தெரியணும், எதாமத்துனா எங்க வேலை செய்யல நம்ம பக்கமே சுடுமான்றது தெரியாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பவர்ன்றது கன்னு மாதிரி, அது இருந்து என்ன பயன்? அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அதுதானே வெயிட், அதுதானே கெத்து. வெறும் கண்ணை மட்டும் வச்சு என்ன சார் பண்றது? அப்ப பவர்ன்றது இருக்கு, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வரும். மனதின் வேகம் குறையும் போது ஆத்மா அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆத்மான்றது சாட்சாத் அந்த இறைவனோட அம்சம், அது பிரம்மத்தோட அம்சம், அது வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. மனதின் வேகம் குறையும் போதே பயிற்சி எதுக்கு பண்றோன்ற உங்களுக்கு தெரிஞ்சுக்க. மனசோட வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் பயிற்சி, வேற ஒன்னும் கிடையாது. ஏதோ பயிற்சி பண்ணா இறைவன் வருவாரு, காட்சி கொடுப்பாரு, உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீங்களே இறைவன்ற உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீங்க இறைவன்றது எது மறைக்குதுன்னா நம்பிக்கை இல்லாதது மறைக்குது. மாயத்திரை மறைச்சிருக்கு, அது விலகிருச்சுன்னு வச்சுங்க. பயிற்சி பண்ணும்போது 7 திரை இருக்கு. ஃபர்ஸ்ட் திரை அந்த மாயத்திரை விலகிருச்சுனாவே எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. பட்டு 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 புரிய ஆரம்பிச்சிடும், எல்லா கான்செப்டும் புரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்குமாவது உழைக்கணும்ல. IAS படிக்கிறதுக்கே வருஷ கணக்கா உட்காந்து படிக்கிறீங்க. அண்ட சராசரத்தை ஆளக்கூடிய இறைவனோட போய் கலக்கணும், அவனோட ஆற்றல் வரணும்னா என்ன சார் இது? என்ன விளையாட்டு காரியமா? பாதி பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு கிளாஸ் எடுத்தாரு, நாளைக்கு பயிற்சி பண்ணி நாளானிக்கு என்ன விளையாட்டு விஷயமா? அது வாழ்க்கையோட அங்கமாவே மாறணும், இதுக்காகவே வாழணும். நீங்க என்னமோ இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிச்சு கேம் ஆகுது, பப்ஜி கேம் ஆகுது, இல்ல வேற ஏதாவது கேம் ஆகுது. டைமுக்கு ஆரம்பிச்சு டைமுக்கு முடிச்சு கோபமா வருது. சில பேர்லாம் பார்த்தா ஆத்திரமா, ஏன்டா சொல்லி கொடுத்தன்ற அளவுக்கு கோபம் வருது. ஒரு வாரத்துல கேக்குறாங்க, கண்ணு மேல நிக்க மாட்டேங்குதுன்னு. எவ்வளவு ஆத்திரம் வரும்? 6-7 மாசம் ஆச்சு எனக்கு நிக்கிறதுக்கே. கண்ணுல இருந்து தனியா வருது சார், கண்ணெல்லாம் ரெட்டா. இதை சொல்லிதான்டா பயிற்சியே கொடுக்குறேன், இப்படித்தான் ஆகும்னா அப்படிலாம் ஆகுதுன்றத ஒரு மெசேஜா போடுறேன். இந்த தலைவலிக்குதான் ஒரு வீடியோவும் போட்டேன். வீடியோவையும் பார்த்துட்டு ஓ இப்படி எல்லாம் ஆகுமான்னு மறுபடியும் அதவே கேள்வி கேட்கறேன். எப்படி எனக்கு பயிற்சி கொடுக்க தோணும் சொல்லுங்க? ஆல்ரெடி நானே பயந்த சுபாவம், பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த பயிற்சி கொடுத்தா இந்த குழந்தைங்க எப்படி தாங்கும்னு. போதா குறைக்கும் ஒருத்தன் மூக்குல ரத்தம் வருதுங்கிறா, மோஷன்ல ரத்தம் வருதுன்றா, போங்கடா நான் கடை இழுத்து மூடிட்டு போறேன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. நான் எல்லா ப்ரீகாஷனையும் சொல்லி தானே பயிற்சியை கொடுக்குறேன். இப்படிலாம் இருக்கும்பா, பல ஜென்ம கர்ம தலைக்குள்ள இருக்குப்பா. தலையில புருவ மத்திய கவனிக்கிறப்ப தலை கிருகிருன்னு சுத்தம், வாந்தி வரும், பேதி, எல்லா கன்றாவையும் வரும். ஆனா பயப்படாதீங்க, உயிருக்கு ஒண்ணும் ஆகாது. எந்த அளவுக்கு உங்களுடைய மனம் சீர்பெறுதோ உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு பிரகாசமாகும், நல்லா தாயா இருப்பீங்க. கேட்க மாட்டாங்க. அவ்வளவு இந்த உலகம் மொத்தமா அப்படி பயன்படுத்தி வச்சிருக்கு. வெயிட் குறைஞ்சதுனாவே அவன் வந்து சாகத்தான் போறான், வெயிட் குறைஞ்சதுனாவே அவனுக்கு ஏதோ பிரச்சனை. உங்க எல்லாத்தோட 1000 மடங்கு நான் மிக உயர்ந்த ஹெல்த்தினஸ்ல இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு பெரிய பெருமைக்கு சொல்ல வரல, நீங்க நினைச்சுக்க கூடாதுல்ல. இதை நான் ஓப்பனா யூடியூப்ல நான் சொல்லிட்டு இருந்தேன்னா சண்டை தான் வரும் கேட்கறவங்களுக்கு. எனக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, நீங்க நினைக்கிற வாழ்க்கை வேற, யோக வாழ்க்கை வேற. யோக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உலக வாழ்க்கை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கத்தி கத்தி ஓடிக்கிட்டு இருந்தேன், டே இப்படிரா டே அப்படிரா, படம் இப்படி வந்துடும், படம் அப்படி. ஒரு ப்ரொடியூசர் கூட என் வாசல் பக்கம் தலை வச்சு படுக்கல. உலகமும் வேணாம், சினிமா வேணும், விட்டு இருங்க. மொத்த பேரும் என்னை தேடி வராங்க, படம் பண்ணலன்னா உங்களை கொண்டுருவேன்றாங்க. என்னத்த சொல்றது? படமே பண்ண மாட்டேன்ட்டேன் நான் இதுக்கப்புறம். ஏன்னா அது கோபம் கிடையாது, வந்தாச்சு ஒரு பக்கம் வந்தாச்சுன்னா அடுத்ததாவது உருப்படியா ஒரு வேலையை பார்க்கணும். படம் எடுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, தெளிய வைக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இருக்காங்க அப்படின்ற பேர்ல இருக்காங்க. பல பேர் கேள்வி வேற, என்ன சார் கிளாஸ் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்றீங்கன்னு. உனக்கு ஏப்பா எரியுது? உனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எங்க அப்பன் பேசுறான்னு கேட்கறதுக்கு அவங்க இருக்காங்க. நான் மீடியேட்டர் புரோக்கர் வேலை தானே பாக்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? கேள்வி கேட்கறேன்னா கண்ணை மூடி எங்க அப்பா கேள்வி கேட்டு அவர் உனக்கு சிறப்பான சம்பவம் பண்ணுவான்னு கட் பண்ணிட்டேன். இவனுங்களும் பண்ண மாட்டானு, இவனுங்களும் படுக்க மாட்டானு, தள்ளியும் படுக்க மாட்டானு. என்னதான் பண்ண சொல்றீங்க ஒரு மனுஷன்? எப்படி தாண்டா இருக்கிறது உங்களுக்கு நல்லவனா? எப்படித்தான்? இது எதுக்கு சொல்றேன்னா, நான் பட்டாவசில தெரிஞ்சுக்குங்க. இப்படி இருந்தா இப்படி ட்ரெஸ் போடக்கூடாதுங்கிறான். சாமியார்னா இப்படி எவன்டா டெபினிஷன் வச்சுக்க? நீங்களா ஒண்ணு டெபினிஷன் வச்சுக்கிறீங்க, நீங்களா ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க, நீங்களா பேசிக்கிறீங்க. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ட்ரெஸ் போடணும். ஞானம் அடைஞ்சவருக்கு இப்படி கண்ணு இருக்க. ஞானம் அடைஞ்சதை பத்தி எவன் பேசுறான் பாருங்க. ரோட்ல போற ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான், அறியாமையில இருக்காங்க. அவங்க மேல நம்ம கருணை காட்டலாம், பரிதாபம் காட்டலாம். அவங்களுடைய வார்த்தையெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காது. லூஸ் உங்களை திட்டிட்டு இருந்தா போய் திருப்பி திட்டிட்டு இருப்பீங்களா நீங்க?
சில பேரு அறிவாளி மிகப்பெரிய கோடீஸ்வரன்ற பொருள் லூசாவே வாழ்ந்துட்டு இருக்கு. பல லூசுங்க இந்த மாதிரி பாத்துருக்கேன். ஜாகுவார் கார் இருக்கும், கோடிக்கணக்குல சொத்து இருக்கும், எல்லா கன்றாவி எல்லா மண்ணாங்கட்டி இருக்கும், ஊர்ல பெரிய நல்ல பேர் இருக்கும். பர்சனலா பேசிங்கன்னா 10 காசு கூட பிரயோஜனம் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான மனநிலையில இருக்கு. இதெல்லாம் எப்படி வாழுது இந்த ஜந்தெல்லாம் இந்த உலகத்துல? எப்படி இறைவன் விட்டு வச்சிருக்கான்ற அளவுக்கு இருக்கும் ஒரு சில கேரக்டர்லாம். அவ்வளவு ஆத்திரம். ஏன் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போறீங்க? ஏன் ஏமாறுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. காலையில இருந்து பக்காவா பிளான் பண்ணி உங்களை வேற மாதிரி உங்களை நான் மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பேக்ரவுண்ட வேற மாதிரி செட் பண்ணி என் காஸ்டிங் சென்ஸ் எல்லாம் மாத்தி அழகா மேக்கப் பண்ணி உட்காந்து நீங்க பயந்துருவீங்க, மிரண்டுருவீங்க, கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க, இறைவா இறைவா. அந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியும் எனக்கு. உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு தேவையில்லாத வெளிப்பூச்சுகள் தான் நான் கேட்கிறேன். தேவைப்பட்டா வச்சுக்க வேண்டியதான், தேவைப்படலாம் கழட்டி விட்டுற வேண்டியதான். அந்த மனநிலையில தான் இருக்கணும். மனநிலை எப்பயுமே அப்படித்தான் இருக்கணும். ஒண்ணு கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்காக ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துடக்கூடாது. ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காதுன்றதுக்காக தோண்டும் போயிடக்கூடாது. எப்படிதான் இப்ப இந்த வாழ்க்கையை வாழ்றது? சரி, வந்தாச்சு உள்ள. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை எப்படிதான் வாழ்றது? இந்த டவுட் எத்தனை பேத்துக்கு இருக்கு? வந்தாச்சு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த வாழ்க்கையை நான் இப்ப எப்படிதாங்க வாழ்றது? போன ஜென்ம பஞ்சாயத்துகளுக்கு, போன ஜென்ம பிரச்சனைகளுக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்துகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். என் வாயில இருந்து வர்ற வார்த்தை எது என் வார்த்தை இல்ல, ஞான புரிதலோட ஏதா இருந்துன்னா எங்க அப்பா தான் பேசுறாரு, அதை தப்பு தப்பா திட்டிட்டு இருந்தேன்னா நான் தான் திட்டுவேன், அவர் திட்ட மாட்டாரு. ஏன்னா எனக்கெல்லாம் வருத்தம் தான் இருக்கு, அவர் மட்டும் தான் தெளிவா பேசுவார். அப்பப்ப நான் அவரோட சேனலை கிராஸ் பண்ணிடுவேன். நான் ஓவர்டேக் பண்ணி கொடுங்க சார் மைக்க, நான் வாங்கி பேசுவேன். நீயா நான் என்ன நீங்களே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ பஞ்சாயத்துக்கு காரணம் போன ஜென்மத்தில் நீங்க பண்ண பஞ்சாயத்துகள் தான். இதெல்லாம் இதே மாதிரி ஒருத்த உட்காந்து கத்திட்டு இருந்திருப்பான். டே கேளுங்கடா கேளுங்கடா, இதை பண்ணுங்கப்பா அதை பண்ணுங்கப்பா, இதை பண்ணக்கூடாது எவனாலும் கத்திட்டு இருந்திருப்பான். உயர்ந்த நானா வயசு கம்மி கெஞ்சி இருப்பான், காலில் வந்து கதறி இருப்பான். போகாத போகாதன்னு ஐயோ போயிட்டியே, கேட்காம விட்டீங்க. இப்ப வந்து மறுபடியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. மறுபடியும் வந்துகிட்டு இப்ப நான் சொல்றத கேட்காம இது சரியில்லை அது சரியில்லை இப்படித்தான் போங்க. எனக்கு என்ன வலிக்குது, எனக்கு என்ன பிரச்சனை? சொல்ற வரைக்கும் தான் சொல்ல முடியும், நடக்கிறது நீங்க தான் நடக்கணும். எல்லா திறமையும் இருந்துட்டு எல்லாத்தையும் இருந்துட்டு சும்மா இருக்கேன். என்ன சம்பாதிக்கிறக்கா வந்திருக்கேன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு. நான் பிளான் பண்ண பல கோடி ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கலாம். அவ்வளவு கிரிமினல் மைண்ட் எனக்கு, ஓப்பனாவே சொல்றேன். ஸ்கெட்ச் போட்டுட்டோம்னா பிளான் பண்ணி 10,000 கோடி ரூபாய்களை அசால்ட்டாக சம்பாதிக்க முடியும். 100% உண்மை. அதுவும் இந்த தெளிவு இருக்கிறவனுக்கு எல்லாம் புத்தி வேற மாதிரி எல்லாம் வேலை செய்யும். நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை செய்யும். எதுக்கு வந்திருக்கிறேன்னா இந்த கன்றாவி எல்லாம் வேண்டாம், வேலையத்த வேலை. நம்மள மாதிரி 4 உயிர் கஷ்டப்படுது, இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கே. பணம் காசு எல்லாம் எனக்கும் பணம் காசு தேவைதான் சார், நான் இல்லைன்னு சொல்ல. தேவைக்கு இருந்தா போதும்னா முடிஞ்சு போச்சு அங்கேயே. எதுக்கு காசு சேர்க்கிறோம்னே தெரியாம சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க பூதம் மாதிரி. உங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? பூதம் காத்த மாதிரி காத்துக்கிட்டே இருக்கீங்க. தங்க நகை, வைர நகை, 100 பவுன் அப்படி பார்த்தா தலை கிருகிருன்னு சுத்துது. சில பேர்த்தெல்லாம் பக்கத்துல போனாவே உடம்புலாம் எரியுது. எனக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி வச்சிருக்கேன். ஏய் பக்கத்துலயே வராரா, நான் ஓடிடுறேன்டா, நான் ஓடிடுறது. வர வர என்னமோ எனக்கு சென்னையிலயோ இல்ல இந்த சூடான பிரதேசம் இருக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேன். இப்பதான் தோணுது சித்தர்கள் ஏன் காட்டு பக்கம் ஓடிடுறாங்க, சில்லுன்னு இருக்குது. அது மனிதர்களை பாக்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது சத்தியமாங்க. அந்த வள்ளலார் படத்துல வள்ளலாரோட கதையில ஒண்ணு சொல்லுவாரு. ஒருத்தன் அம்மனமா உட்காந்து இருந்தானா, ரோட்ல போற ஒருத்தனை பார்த்து சொன்ன, இங்க பாரு மிருகம் போகுது பாரு, அங்க பாரு யானை போகுது பாரு, இவர் புலி போகுது பாரு, இவர் கரடி போகுது, லூசா அந்த ஆள் இருந்தாங்க. ஒரே ஒருத்தனை பார்த்து மட்டும் இவர் மனுஷன் போறான் பாருன்னா அவர் தான் வள்ளலாராம். அப்புறம் வள்ளலார் வந்து ஏதோ அவர்கிட்ட பேசினாரோ, அப்புறம் மூடிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு அவரு, முன்னாடி பின்னாடியும். ஆனா உண்மையாவே அம்மனமா இருந்தவரு கிளம்பி போயிட்டாப்ல. எனக்கு அப்ப புரியல அந்த கதையை படிக்கும். என்ன லூசு மாதிரி ஏதோ கதை, மிருகம் போகுது, மாடு போகுது, புலி போகுது, சிங்கம் போகுது, கரடி போகுது, லூசாவீங்க. அது எப்படி போகும்? உண்மையாவே கண்ணுக்கு தெரியலனாலும் குணம் பூரா அப்படித்தான் இருக்குது. சில பேர் பக்கத்துல வரும்போது உடம்புல எரிய ஆரம்பிச்சிருது. எனக்கு என் கூட இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு எனர்ஜியா உட்காந்துட்டு இருப்பேன். ஒருத்தங்க ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் சார்னு ஒரு 1/2 மணி நேரம் வந்து பேர் சொல்ல விரும்பல. அந்த 1 hour நான் பேசி முடிச்சேன், நான் சரிஞ்சுட்டேன் கீழே. அதுக்கப்புறம் 2 நாள் எந்திரிக்க முடியல என்னால. அப்படியே ஏறிது அவங்களோட நெகட்டிவிட்டி பூரா. இப்படி இருந்தா ஒருத்தன் எப்படி ஒருத்தன் வாழ முடியும்னு சொல்லுங்க. இத்தனையும் கடந்து நான் சொல்ல வரேன்னா, கேட்காம போனா கோவம் வருமா வராதா எனக்கு? நீங்க நல்லா இருக்கணும், இத்தனைய தெரியாம சேர்த்து வச்சுட்டீங்க. எது கர்ம வினைதான், செய்யற செயல் பூரா வினையாதான் வந்து முடியுது. எல்லாம் பஞ்சாயத்தா தான் வந்து நிக்குது.
இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு, இப்படி வந்து முடியும், கேளுங்கப்பா கேளு. கதர்னனே கேட்டியா? ஐயோ கதர்னனே கேட்டு நாளைக்கு இப்ப இந்த பாடி விட்டு எக்ஸிட் ஆகும், நான் சேஃபா எஸ்கேப் ஆயிருவேன், நீங்க எல்லாம் மாட்டிப்பீங்க, நோட் பண்ணியா. அப்புறம் அம்மானாலும் வராது, அப்பா நான் மகாவிஷ்ணு கொஞ்சம் பாருங்க, இப்ப ஏதாவது ஸ்பெஷல் மந்திரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க டக்குன்னு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்பவே ரூட்டை சரி பண்ணிக்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு செங்கல்லா அடிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்க இருந்து சொர்க்கத்துக்கு ரூட்டை போட்டுடலாம். நீங்க உடனே சொர்க்கம்னா சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சிட போறீங்க. சொர்க்கம் என்பது என்ன? உலகத்தை கடந்த நிலை, பரவச பேரான நிலை, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய. புரியுது? அதாவது உங்களுக்கு இப்படிலாம் நான் பேசினேன், எதுக்கு வேண்டாம் விடுங்க, நம்ம தியரியா போவேன், ஜாலியா கதையே பேசுவோம். ஆனந்தமய கோஷம் ஒண்ணு இருக்கு, அந்த கோஷத்துக்கு போயிட்டீங்கன்னா ஜாலியா தான் இருப்பீங்க. எனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுங்க, என்னங்க பேசி என்னங்க பண்ண போறீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, போன ஜென்ம கர்ம வினைக்கு தான் இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு வந்த நோய்க்கு காரணம், நீங்க பட்ட கடனுக்கு காரணம், உங்களுக்கு அமைஞ்ச பொண்டாட்டிக்கு காரணம், உங்களுக்கு அமைஞ்ச புருஷனுக்கு காரணம், உங்களுக்கு அமைஞ்ச குழந்தைங்களுக்கு காரணம், நீங்க படுற அத்தனை பஞ்சாயத்துகளுக்கு காரணம் போன ஜென்மத்துல நீங்க செய்த தேவையில்லாத வேலை தான். எதெல்லாம் தேவையில்லாத வேலை? நீங்க செஞ்சது பூரா, புடுங்கினது பூராமே தேவையில்லாத அணிதான். அதனாலதான் இந்த ஜென்மத்துல பிறந்திருக்கீங்க. இல்லாட்டினா எப்படி வந்திருப்பீங்க? நீங்க கரெக்டா நம்மளே சுய பரிசோதனை பண்ணிக்கணும்ல. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கர்ம வினைனாலதான் இவ்வளவு பஞ்சாயத்து. கர்ம வினையை சரி பண்ணிட்டா பஞ்சாயத்து கிளியர் ஆயிரும். அது எப்பேற்பட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, அது காரணம் கர்ம வினை தான். கோடீஸ்வரனுக்கு மகனா பிறந்திருந்தீங்கன்னா நல்ல கர்ம வினை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் மறுபடியும் பிறந்திருக்கீங்க. கைகால் விளங்காம இருக்குன்னா வேற எவனுக்கும் அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிருப்பீங்க போன ஜென்மத்துல. ஐயோ இந்த குழந்தை எல்லாம் கஷ்டப்படுதுன்னு இது இப்பதான் குழந்தையா தெரியும். போன ஜென்மத்துல அந்த பாப்பா பீப்பாவா வந்து எத்தனை பேரை வச்சு செஞ்சதுன்றது இறைவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் சில குழந்தைங்க பிறக்கும் போதே கைகால் பிரச்சனையோட, கால் பிரச்சனையோட, அவ்வளவு பஞ்சாயத்துல என்ன அவன் லூசாங்க, காரணம் இல்லாம ஒருத்தனை மட்டும் கைகால் விளங்காம பிறக்க வைக்கிற லூசாங்க. எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுப்பாய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மொத்த ரகசியமும் ஒரே வார்த்தையில முடிஞ்சுச்சு. நெல்ல போட்டீங்கன்னா நெல்ல இருப்பீங்க, புல்ல போட்டீங்கன்னா புல்ல இருப்பீங்க, சொல்ல போட்டீங்கன்னா சொல்லதான் இருப்பீங்க. இது என்னங்க பெரிய ராக்கெட் சயின்ஸ்? இதுக்கு என்ன பெரிய தத்துவம் வேணும்? பாடல்களா பாட்டா கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி எத்தனை டைம் தான் பாட்டு பாடுறது? எத்தனை அவதாரங்கள் தான் இன்னும் உங்களுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? கல்கியே வரணுமா இதுக்கப்புறம்? உங்களுக்கு கல்கியே வந்து உங்களை ரட்சித்தாதான் இதுக்கப்புறம் மாறுவீங்களா? ஏங்க சிம்பிளான வாழ்க்கைங்க. உங்களுக்காக வாழாம இன்னொருத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கான வாழ்க்கை தானாவே இறைவன் கொடுப்பார். உங்களுக்கு இறைவன் பார்த்து ஒரு வாழ்க்கை அமைச்சா கரெக்டா இருக்குமா? உங்க அப்பா அம்மாவோ நீங்க பார்த்து அமைச்சா ஒரு வாழ்க்கை கரெக்டா இருக்குமா? அப்ப இறைவன் உங்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கணும்னா அவர் என் மூலியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, உன்னை மறந்துரு, இன்னொருத்தனுக்காக வாழ ஆரம்பி. இன்னொருத்தனுக்காக அப்படின்னா எப்படி? உலகத்துக்காக வாழ ஆரம்பி. உலகத்துக்கான மொத்தத்தையும் விட்டுட்டு அப்படி இல்ல. இப்ப இன்னைக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு மேனேஜர் வருவாரு, என்னப்பா டக்குன்னு வேலையை முடிக்க வேண்டியதுன்னா, நானும் வேலை பார்த்துட்டு சண்டைக்கு போக கூடாது. அவருக்கு என்ன கஷ்டமா? சரிங்க சார் முடிச்சிடறேன் சார், அவ்வளவுதான். அந்த செகண்ட் அவருக்காக வாழ்ந்திருக்கீங்க. எப்படி? அந்த செகண்ட் அவருக்காக வாழ்ந்திருக்கீங்க. உங்களுடைய மனம் ஜீவன்ல இருந்ததுன்னு அர்த்தம். அந்த ஒரு செகண்ட், வாழ்க்கை ஃபுல்லா இல்ல, ஜீவன்லயே இருந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு முக்தி. அடுத்த செகண்ட் கீழே வருவீங்க. கீழே வரும்போது ஒரு அம்மாவோ ஒருத்தன் வந்து கண்டபடி திட்டிட்டு இருக்கான், அது பண்ணதுக்கு அதை அனுபவிக்குது அப்படின்னு போக கூடாது. அப்படி போலாம், அப்படி போனாலும் முக்தி கிடைக்கும். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அவங்களுக்கு யார் சப்போர்ட்டுக்கு போவா? அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஒரு செகண்ட் போய் அவங்களுக்காக நிக்கணும், அந்த இடத்துல போய் நின்று பேசணும். ஏங்க திட்டுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்கும்போது அந்த ஒரு 10 செகண்ட் மட்டும் ஜீவன்ல இருந்தீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேச? ஏதாவது புரியுதா இல்ல ஏதாவது நானா உளர்ற மாதிரி இருக்கா? அந்த செகண்ட் மட்டும் ஜீவன்ல இருந்தீங்கன்னு அர்த்தம். சரி, அப்படியே கீழே வரீங்க. கீழே வந்து அப்படியே கார் எடுக்க போறீங்க. காருக்கு கீழே ஒரு நாய் ஒண்ணு செத்துருச்சு, தெரியாம ஏத்திட்டீங்க. ஐயோ நல்ல வேலை யாரும் பார்க்கணும், கார் எடுத்துட்டு போக கூடாது. ஐயோ இந்த உயிர் இப்படி போயிருச்சுன்னு சொல்லி கண்ணு தண்ணி வரணும். வரலனாலும் வர வைக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேல. எவ்வளவு நாள் தான் கல்ல மனச கல்லா வச்சுட்டே வாழுவீங்க? கண்ணீர் சொட்டு வந்ததுனாதான் ஆத்மா கரையுதுன்னு அர்த்தம். ஆத்மா உருகல, ஆன்ம உருக்கம் வரலன்னா இறைவனை பார்க்கவே முடியாது. இறைவனை விட்டுருங்க, அதெல்லாம் எண்டு. இறைவன் இறைவன் அதிகமா பேசுறதுனால ஏதோ உங்களுக்கு முட்டாய் மாதிரி ஆகி போச்சு, டக்குன்னு போனா பிடிச்சிடலாம் அப்படின்னு. இனிமே நம்ம இங்க இருந்தே முன்னாடி இருந்தே நான் வரேன். உங்க கர்ம வினையை சரி பண்ணாம போது அங்கெல்லாம் போவே முடியாது. எல்லா டோரும் லாக் ஆகுது. அங்க டோர் பூரா ஓபன் ஆகணும் அப்படின்னா அந்த சாவி போட்டுதான் இருக்குது. அந்த சாவி என்ன சாவி தெரியுமா? உங்களுக்காக வாழாம அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிங்க. இப்ப நான் அடுத்தவங்களுக்காக தான் அதிகமா வாழ்றேன். ஆனா நானே நல்லா இல்லாமையா இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். கண்ணு முன்னாடியே லைவ் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு தான். இல்ல வேற ஏதாவது ப்ரூவ் பண்ணுமா? பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது அனுப்பட்டுமா?
மகாவிஷ்ணு பினான்சியலா நல்லா இருக்கிறாரு. ஏன்னா பல பேர் அங்கதான் போய் நிக்கிறீங்க. பினான்சியலா நான் நல்லா இருப்பேனா? நல்லா இருப்பீங்க. அம்மா சத்தியமா நல்லா இருப்பீங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், நல்லா இருப்பீங்க. நம்புங்க. அடுத்தவனோட பிளஸ்ஸிங்ஸ் வந்துருச்சுனாலே நீ நல்லா இருப்படா, எப்ப நல்லா இருப்பா அப்படின்னு ஒருத்த மனசார சொல்லிட்டானா நல்லா இருப்பீங்க. அதுதான் உண்மை. அதனாலதான் அடுத்தவங்க கிட்ட நல்ல வார்த்தையை வாங்குங்க. நீங்களா போய் சிக்கிக்காதீங்க. அடுத்தவன்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது, கண்டபடி திட்டுறது, இவனை பத்தி அவன்கிட்ட சொல்றது, அவனை பத்தி இவன் எப்படி அவன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வரும்? வீணா போன வாயில இருந்து எப்பயுமே கெட்ட வார்த்தை தான் வரும். அவனை விட்டு அதெல்லாம் மனித ஜென்மமே கிடையாது. அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ல வச்சிருவோம். நான்லாம் எங்க போனாலும் டெக்னிக்கா நல்ல பேர் வாங்கிடுவேன். தெரியுமா உங்களுக்கு? என் ரகசியத்தையே சொல்லி தரேன். சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ். பேசிடுவோமா? தப்பி தவறி கூட ஒரு கெட்டவன் சொல்லிடவே மாட்டேன். சார் உங்களை மாதிரி பார்க்க முடியுமா சார்? முட்டாளை புகழே உன்னை வாழ்த்திடுவான், வேலை முடிஞ்சுச்சு. எதுக்கு ஒரு பகையாளனை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க? என் கேள்வி அவ்வளவுதான். முட்டாள புகழ்ந்தீங்கன்னாவே முக்காவாசி பேர் அவுட்டு. இவனுங்களாம் நம்ம பக்கத்திலேயே வர முடியாது. அறிவாளி எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா ஒரு 25% இருப்பான். அவனையும் எதுல அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அவனுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்தீங்கன்னா அவுட் பண்ணிடலாம். அப்ப அவனும் அவுட்டு. மிஞ்சி போன ஒரு 5% வருவான். 5% இந்த பயிற்சி ஈர்ச்சி ஞானம் கீனன்னு போனீங்கன்னா ஒரு 1% அதுல ஒருத்தன் வந்துட்டாலும் உங்க பேரை காப்பாத்திடும். போங்க, அவ்வளவுதான். என்ன இதுக்கு எதுக்கு வாழ்க்கையை வாழணும்? இதுல என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ் இருக்கு? இதுல என்ன பெரிய கம்பசூத்திரம் இருக்கு? யோசிங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்காக வாழ்றோம்? வாழ்றதெல்லாம் ஒரே காரணம் தாங்க, ஒரு காரணம் தாங்க. சாப்பிடணும், தூங்கணுங்க, அவ்வளவுதானுங்க. தூங்காம சாப்பிடாம இருக்க முடியுமா உங்களால? அப்ப மத்த பண்ற வேலை எல்லாம் போய் தானே, வேலையத்த வேலை தானே. சாப்பிடறதுக்கு தூங்குறக்கு அளவா சம்பாதிங்க, தேவைக்களவா நகையை போடுங்க, தேவைக்களவா கார் வச்சுங்க, வீடு வச்சுங்க, நிம்மதியா வாழுங்க. இஎம்ஐ இல்லாம கடன் எல்லாம் வாழுங்க. ஜாலியோ ஜிம்கானாதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கப்புறம் எப்படி ஒருத்தன் மாடனா சொல்லுவான்? இல்ல நான் திருக்குறளா சொல்லி புரிய வச்சா உங்களுக்கு புரியுமா? புரியாது. கடவுள் வாழ்த்து சொன்னா புரியுமா? புரியாது. புரிதல் ஒன்றுதான். போன ஜென்மத்துல பண்ணதுக்கு இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறேன். இந்த ஜென்மத்துல நிறைய பண்ணிருக்கேன், இனிமேல் பண்ண போறேன். அப்ப நான் எப்படி என்னைய காப்பாத்திக்கிறதுனா நல்லா புரிஞ்சுக்க. உங்களுக்கு நான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். என்ன பிரச்சனை ஆனா கை விலங்கல, கால் விலங்கல, குடும்பத்துல பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, வாய்க்கா தகராறு, கோர்ட்ல பிரச்சனை, லவ் பிரச்சனை, என்ன வேணா எல்லா கன்றாவிக்கும் ஒரே மருந்து என்னன்னா, நல்லது செஞ்சுக்கிட்டே வாங்க. எல்லாரும் வாயிலையும் விழுங்க, நல்லபடியா விழுணும். தப்பு தப்பா விழுந்துற போறீங்க. நல்லாரு நல்லாரு நல்லாடுறா நல்லாடுறா. ஒருத்தன் வாயில சொன்னாலும் மனசார சொல்லுவான். பெரியவங்களை பார்த்தா காலில் விழுங்க, ஈகோ இல்லாம இருக்கும். நல்லது பண்ணுங்க. ரோட்ல முடியாம போறாங்களா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. காசு கேட்டு வரானா, பல முட்டா பயல்களை பாக்குற ரோட்ல இவன் 10 ரூபா கொடுக்கும் போது கூட அவனை நீ கெடுக்கிறான்றான். ஏன்டா உன் கண்ணு முன்னாடி தெரியுதோ ஒரு நாளைக்கு 4 பிசைக்காரனுக்கு மேல தெரிய மாட்டான். 40 ரூபா கொடுக்க மாட்டேன். நீ ஆளுக்கு 10 ரூபா போட்டாலே 40 ரூபா ஆச்சு. ஏன் 40 ரூபா போடணும்? 40 ரூபா போட்டா போல அவன் நல்லா இருக்குன்னு வாழ்த்துவான். அவன் வாழ்த்துலன்னா கூட இந்த 40 ரூபா போட்டோன்னே இது அங்க வரவு வச்சிருவான். அவன் வரவு வச்சோன்னா அவனுக்கு இமிடியேட்டா 40 ரூபாய் 4000 ரூபாய் செட்டில் பண்ணியே அவனும். இல்லாட்டினா அவனுக்கு வேலை போயிடும். மேல இருக்கு, அதுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்கு மேல. செய்யுங்க சார், நல்லா இருப்பீங்க சார். அவ்வளவுதான் சார் கான்செப்ட். செய்யறவன் வீணா போனதா சரித்திரமே கிடையாது. வீணா போற மாதிரி தெரியும், நாசமா போற மாதிரி தெரியும். அவன் நாசமா போனதுக்கு காரணம் செஞ்சதுனால கிடையாது. அவன் நல்லது செஞ்சதுனாலதான் உயிரோடயே இருப்பான். அவ்வளவு அட்டுழியம் பண்ணிருப்பான். பல அரசியல்வாதிகள் நல்லா இருக்கிற காரணம் என்னன்னா, திருடி நிறைய நல்லது பண்ணிடுறாங்க. அதனால உயிர் தப்பிச்சிருக்கு, சின்ன சின்ன பஞ்சாயத்துக்குள்ள சிக்கிடுறது. பல பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அது எப்படி திருடுறவன் மட்டும் நல்லா இருக்கான்னு. திருடுறதுக்கு உண்டான பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் அவருக்கு 100% வரும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்கணும்ன்றது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் என்ன நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன்? நல்லது பண்ண ஆரம்பிங்க. நல்லது பண்ண ஆரம்பிச்சோன்னு எல்லா சித்தர்களையும் உங்க வீட்டை நோக்கி இழுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பூரா பேரும் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. You will literally see it. விளையாட்டு இல்ல, நாட் a joke. காமெடி இல்ல, காமெடி இல்ல. தூங்கிட்டு இருக்கும் போது போற போக்குல வந்து அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. நீங்க பேசுற அழகு தூரத்துல இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆஹா, என் புள்ள என்ன அழகா பேசுது. இப்படி இல்ல இருக்கணும், அப்படி இல்ல இருக்கணும். ஏன் புள்ளடாவன், ஏன் சீடன்டாவன், அப்படி இருக்கணும். அதுதான் என் குரு சிஷ்ய உறவு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு தாய்க்கு தன் மகன் சபை நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றோன் ஆயிட்டான், மிகப்பெரிய ஆளாயிட்டான்னு கேட்கும்போது அப்படி இருக்குமா அந்த அம்மாக்கு? ஒரு குருவுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னைக்குதான் அந்த மெசேஜ் வந்தது. பார்க்கும்போது நானே பரவச நிலைக்கு போயிட்டேன். ஒருத்தர் 1.5 பக்கத்துக்கு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. என்ன மெசேஜ்னா, அண்ணா இது வரைக்கும் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுல, ஜிச்சே வாங்கினதுல ஒன்னும் பண்ணதில்லை. நான் உங்க வீடியோ மட்டும்தான் ரெகுலரா 10 டைம் 20 டைம் பார்த்துக்கிட்டே வரேன். யூடியூப் வீடியோவை தெளிவடைஞ்சிட்டேன். நான் என் வாழ்க்கையில எனக்கு பல கடன் பிரச்சனை இருந்தாலும் மனசு 24 ஹவர்ஸ் சந்தோஷ நிலையில தான் இருக்கேன், ஜாலியா இருக்கேன். ஆனா இப்ப எல்லா பண பிரச்சனையும் முடியும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா, உங்களோட மூலியமா இதை எனக்கு உணர்த்தின உங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சாமிக்கு நன்றி சொல்றதுக்காக மட்டும் பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி, அவ்வளவு லாக்டவுன்லாம் டிராவல் பண்ணி
போய் நன்றி சொல்றக்கா அவனுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறான். எங்க அப்பா எனக்கு எப்படி பாத்துருப்பாரு நினைச்சு பாருங்க. ஒரு செகண்ட் யோசிங்க. அப்பா நன்றிப்பா, நீங்க சொன்ன வேலையை உங்க புள்ள கரெக்டா செஞ்சுட்டான், அவனால நான் தெளிஞ்சிட்டேன்னு ஒருத்தன் போய் முறையிடுறானா எங்க அப்பாவுக்கு நான் எப்படி தெரியுவேன்? யோசிங்க ஒரு செகண்ட். என் புள்ள நான் கொடுத்த வேலையை ரொம்ப கரெக்டா செய்யறான்டா, அப்ப என்ன, இவனுக்கு இன்னும் ஆற்றலை அதிகப்படுத்து. இன்னும் கொடுக்கறதுக்கு அவ்வளவு இருக்கு, பிரபஞ்சம் ஃபுல்லா ஆற்றல் இருக்கு. கொடுக்கிற வேலையை கரெக்டா செஞ்சோம்னாவே நமக்கு வேணுங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். உங்களுக்காக இதுக்கப்புறம் நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா சொத்து சேரும், இல்லை என்று சொல்லவில்லை. பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், இல்லை என்று சொல்லவில்லை. அழகான மனைவி அழகான கணவன் அமையலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அடுத்த பிறவி என்பது உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பணம் பூரா கர்ம துட்டா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புண்ணிய துட்டாக வர வேண்டும், புண்ணிய பணமாக சேர வேண்டும். எது புண்ணிய பணம்? உங்களது அறிவாற்றலை பயன்படுத்தி தர்மத்தின் பாதையில் செல்லும் போது அடுத்தவனுக்கு காயப்படுத்தாம கலங்கப்படுத்தாம, எப்படி சார் இப்படி நான் போய் பாக்குறது, அதுக்குதான் சரண்டர் ஆயிருங்க. புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? எது தெரியுமா? இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க முடியாது. போய் எது சரி எது கெட்டது எது நல்ல எத்தனை உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க, ஆராய்ச்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு இதுக்குதான் சிம்பிளான ரூட்டை சொல்லி கொடுத்துட்டு எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சீங்கனாலும் அவுட் ஆயிருவீங்க. அசந்த நேரத்துல எவன் எங்க வந்து செய்வான்ற எத்தனை வீடியோ பாத்துருக்கீங்க. தம் அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, டக்குன்னு ஒரு லாரி ஏத்த வரும், அந்த செகண்டுக்குள்ள இவன் எஸ்கேப் ஆயிரும். ஒரு செகண்ட்ல வேற ஒரு வண்டி வந்து முன்னாடி வந்து இவனை காப்பாத்திரும். அந்த செகண்ட்ல எல்லாம் எப்படி நீங்க விழிப்புணர்வா இருப்பீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன அவ்வளவு கான்சியஸா இருந்துருவீங்களா? 24 மணி நேரம் நமக்கு என்ன நடக்குது, எவன் வரான் எவன் போறான், சோத்துல விஷம் இருக்கா, பின்னாடி வண்டி வருதா, மாடு வருதா, பேய் வருதா, பண்ணி வருதா, பாத்துருவீங்களா நீங்க 24 மணி நேரமும்? இருக்கா? எத்தனை பேத்துக்கு இந்த திறமை இருக்கு? இருக்கா? முடிகிற வேலையாது வேலையத்த வேலைக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் இப்படித்தான் போகும். எல்லாம் ராங் கால்குலேஷன், எல்லாம் ராங் அசம்ஷன். நீங்க பணம் காசு நீங்க 100 கோடி வச்சுருந்தாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. என்ன 100 கோடி பூரா கலர் பேப்பர் தான், பூரா பாவத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க உழைச்சிருந்தாலுமே பல பேர் உழைப்ப திருடாம உங்களால சம்பாதிக்க முடியாது. முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து சன் டிவி அசத்த போகுது யாரோ ஒரு ஸ்டாண்டப் காமெடி நான் செலக்ட் ஆகிறேன்னா இன்னொருத்தரோட வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? வேற எவனோ அந்த இடத்துக்கு வரணும், ஆனா அந்த இடத்துக்கு பதிலா நான் வந்திருக்கேன், ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அதானுங்க உண்மை. இந்த பாவ பலனுக்குள்ள எங்கெங்க போய் அனுபவிப்பீங்க? அப்ப என்னதாங்க பண்றதுன்ற கோவம் வருதா வரலையா உங்களுக்கு? என்னப்பா எல்லாமே கர்ம வினையா, எல்லாமே லாக் ஆகுதா? அப்படித்தான் இருக்கு. இது டிசைனே அப்படிதான் இருக்கு. ஒன்னோட ஒண்ணு அப்படி இன்டர்லிங்க்ல இருக்கு. தும்முனாலும் குத்தம், நின்னாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம். அதுதான் பிரச்சனையே. நீங்க ஏதோ ஜாலியா இருக்கீங்க, எதை பண்ணாலும் ஒண்ணும் இல்லை, எதுக்குமே பாத்துக்கல, யாருமே பார்க்கல, யாருமே பேசல, எங்கேயுமே. ஒரு குரு என்ன பண்ணாரா, சீடர்களுக்கு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பழம் கொடுத்து 10 பேர்கிட்ட போய் யாரும் பார்க்காத இடத்துல போய் இங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க. எல்லாரும் கொஞ்ச நேரத்துல வந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தன்ட்ட எங்க போய் நின்று சாப்பிட்டேன், நான் மூட்டைகளை போய் ஒளிஞ்சிட்டு போய் சாப்பிட்டேன். நீ எங்க போய் சாப்பிட்ட? நான் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு போய் சாப்பிட்டேன், யாருமே என்னைய பார்க்கல. நீ எங்க போய்? நான் கிச்சனுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு போய் சாப்பிட்டேன். இன்னொருத்த மட்டும் அந்த பழத்தை திருப்பி கொடுத்துட்டான். என்னப்பா நீ சாப்பிடலையா? இல்லங்க, யாருமே பார்க்காத இடத்துல இருந்து சாப்பிட சொல்லி இறைவன் தான் எல்லா இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கானு எங்க போய் நான் சாப்பிடுறது, நீங்களே வச்சுங்கன்னு கொடுத்தானா. அடுத்த குரு நீதாண்டா வாடான்னு கூப்பிட்டு உட்கார வச்சான். இப்படி இருக்கணும் சிந்தனை எல்லாம். எப்படி எல்லாமே அவனா இருக்கிறப்ப எப்படி உங்களால தப்பு பண்ண முடியும்? அவன் பாக்குறான்றப்ப தப்பு பண்ண முடியுமா? உங்க மைண்டே கண்ட்ரோலுக்கு வந்துடும். அவன் பாத்துக்கிட்டே இருக்கான்றப்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்பப்ப சேட்டைக்கு போனீங்கனாலும் கண்ட்ரோலுக்கு வந்துடும். புருஷனை திட்ட போனால் ஆஹா அவன் பாக்குறானே, இப்ப இவனை ஏமாத்தினா கூட அவன் மேல போனா கேள்வி கேட்பானேன்ற பயம் வந்துடும் உங்களுக்கு. உங்களையே நீங்களே கண்ட்ரோல் எல்லாம் மீட்டர் இல்லாம கத்திட்டு இருக்கீங்க சில நேரத்துல. அதை கண்ட்ரோல் பண்ற பூரா அவன் இருக்கிறான்ற பயம் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னா தறிகெட்டு தான் மனம் அலையும். இதனாலதான் சொன்னாங்க, சூப்பரான மேட்டருங்க இந்த இஸ்லாம்லாம். ஐ ரெஸ்பெக்ட் அ லாட். அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கேன்றான். இதுக்கு மேல ஏதாவது வார்த்தை இருக்க முடியும்? எதுக்கு அஞ்சு? ஏங்க இறைவனுக்கு ஏன் பயப்படணும்? அப்புறம் யாருக்குதான் பயப்படுவீங்க நீங்க? புருஷனுக்கு பயப்படல, பொண்டாட்டிக்கு பயப்படல, குழந்தைங்களுக்கு பயப்படல, சொல்லி தரவனுக்கு பயப்படுறது, டீச்சருக்கு பயப்பட, யாருக்குமே பயப்படலன்னா யாருக்குதான் பயப்படுவீங்க? அதனால அஞ்சுவதும் பயப்படுறதும் அடிபணிவதும் அவனுக்கு தான் அடங்கி போவேன். அதுக்காக திமிர்த்தனமா நான் சுத்துறது கிடையாது. அநீதிக்கு அடங்கி போகணுன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? கர்ம வினை எல்லாத்துலயும் இருக்கு. எந்த கர்ம வினைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. The equivalent reaction for action. ஒரு செயலுக்கு சமமான எதிர் வினை என்பதுக்கு பேர் தான் கர்ம வினை. அது தின்னாலும் உண்டு, சாப்பிட்டாலும் உண்டு, தூங்கினாலும் உண்டு, நின்னாலும் உண்டு, நடந்தாலும் உண்டு, போனாலும் உண்டு, வந்தாலும் உண்டு, இப்படி இருந்தாலும் உண்டு, அப்படி இருந்தாலும் உண்டு, எதை பண்ணாலும் உண்டு, மூச்சு விட்டாலும் உண்டு, உடலனாலும் உண்டு.
இந்த பிறப்பின் சுழற்சியில இருந்து பிறவியோட சுழற்சியில இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஒரே வழிதான், அவனை சரண்டர் ஆயிருங்க, மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருங்க. மொத்த மக்களுக்கும் போய் நல்லது பண்ண சொல்றேன். உங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, இப்ப எனவே எக்ஸாம்பிளா சொல்றேன், மகாவிஷ்ணு இது நல்லது பண்றாரு, இப்படி சாப்பாடு போறாரு, அங்க போறாரு, இப்படி எல்லாம் ஏதோ பெரிய லெவல்ல தானே பிம்பம் இருக்கா. அது ஆக்சுவலா போலியான இமேஜ். அதுல போய் சிக்கிக்காதீங்க. நான் கம்மியா தான் பண்றேன். கம்மியானா என்ன, வர்ற காசு கரெக்டா பண்றேன், ஆனா அந்த காசுலாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா வெளியில பாக்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ பெரிய ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அவ்வளவுதான் பொருள் வசதி என்கிட்ட இருக்கு, அதனால அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது போல நீங்க உங்களை தேடி வர்றவங்களுக்கு, உங்க காதுல கேட்கறவங்களுக்கு மிஞ்சி போனா உங்களுக்கு உங்க நாலேஜுக்கு வர்றதே உங்களை சார்ந்தவங்க சம்பந்தமான விஷயம் தான் உங்க நாலேஜுக்கு வரும். எப்படி தேவையில்லாதெல்லாம் எப்படி உங்க நாலேஜுக்கு வரும்? அப்ப அதுல சூஸ் பண்ணி ஒருத்தர் 2 பேருக்கு நல்லது பண்ணலாம் இல்லையா? எங்க சுத்தினாலும் அங்கதாங்க வந்து முடியும். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பிரச்சனைகளுக்கு, உங்க கஷ்டங்களுக்கு, நோய்களுக்கு, உங்க பாவ செயல்களுக்கு நீங்க ஜாதகத்தின் மூலியமாகவோ இல்ல மாந்திரிகத்தின் மூலியமாகவோ இல்ல மந்திர தந்திரங்களின் மூலியமாகவோ நீங்க பரிகாரம் தேடலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அது வேலை செய்யும், அப்போதைக்கு தான்றாரு. ஆனா உண்மையான புத்திசாலி என்ன பண்ணுவானா, இதுக்கப்புறம் பாவத்தை சேர்க்காம இருப்பான். முதல்ல வேலை அதுதான். பழைய பாவத்தை அழிக்கிறதுலாம் 2வது தான். முதல்ல புதுசா சேர்க்க கூடாது. அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மொத்த பாவத்தையும் முன்னாடி இருக்கல, இதை எப்படி அழிப்பீங்க? அமைதியா இரு, சரண்டர் ஆயிருன்றாப்ல. அவ்வளவுதான் மேட்ரு. இதை பண்ண முடியாதா நம்மளால? இதை பண்ண முடியாதாங்க. அந்த சராசரத்தையும் படைச்சவனையும் நம்பலன்னா சாரி சார், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இஸ் தி நாட் த பிளேஸ் ஃபார் யூ. ஏன் அப்படின்னா, அவனே நீங்க நம்பலீங்கன்னா நீங்க எப்படி என்னைய நம்புவீங்க? என் கேள்வி கரெக்டா தப்பு? சில நேரங்களில் சத்தியம் சுடத்தான் செய்யும். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சத்தியத்தை பேசினா தான் உங்களுக்கு புரியும். நான் சூக்கா உங்களை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து சோப்பு போட்டே எடுத்துட்டு நான் உங்களுக்கு புரியவே புரியாது, கடைசி வரையும் புரியாது. நாசூக்காவே தான் தெரிஞ்சுப்பீங்க, நாசூக்காவே தான் வருவீங்க. உண்மை என்னன்றது உள்ளேயே போக மாட்டீங்க. உடைச்சு பேசினா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சத்தியம் சுடத்தான் செய்யும், என்றைக்குமே சத்தியம் சுடும். ஆனா வாழ்க்கையில சத்தியத்தை தாண்டிய ஒரு பொருளே கிடையாது. அது ஒரு மறைபொருள், கண்ணுக்கு தெரியாத பொருள். நம்ம பைத்தியார மாதிரிதான் தெரியும். ஆனா அந்த பொருளை நம்புங்க, எல்லாமே கிடைச்சிரும். சரண்டர் ஆயிருங்க. சரண்டர் ஆகுறதுன்னா என்ன, உங்களுக்கு பிடிச்ச கடவுள், 100% உங்களுக்கு பிடிச்ச குரு, ஏதோ ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட, எப்பா இதுக்கப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்த உனக்கு இதுக்கப்புறம் கொண்டு போக தெரியா, இதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன், எதுவுமே உன்கிட்ட முறையிட மாட்டேன். என் வாழ்க்கை நீ பாத்துக்க, இனிமேல் சதா சர்வகாலம் உன் நாமத்தையே உச்சரிச்சுட்டு எனக்கு சொல்லி கொடுத்த தவத்தை பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு நான் இருக்கிறேன். எனக்கு வேணுங்கிறத நீ பாத்துக்க. டீல் தான் இது. உன் உபதேசத்தை நான் பாத்துக்கிறேன், ஏன் வாழ்க்கையை நீ பாத்துக்க. அவ்வளவுதான் மேட்ரு. வடிவேல் மாதிரி தான் டீலிங் தான் சார். நீங்க இதை பண்ணுங்க அவருக்கு, அவரு உங்களுக்கு இதை பண்ணுவார். அவர் என்ன அவருக்கு பண்ணவா சொல்றாரு, டேய் கஷ்டப்படுது, உன்னை ஒரு போர்க்களத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், அந்த போர்க்களத்துல துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்க கூடாது, பசியில இருக்கிறவனுக்கு சோறு போடுங்கிறாரு. வள்ளலார் என்ன முட்டாளா? அவ்வளவு பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய மகான், சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன முட்டாளாங்க? அவ்வளவு பெரிய மகான் சாப்பாடு போடுங்க நாங்க சொல்லுவேன். யோசிக்கணும்ல. அப்ப உடனே வள்ளலார முட்டாள்னு நினைச்சிடுறது. நம்ம அறிவுக்கு என்னங்க சாப்பாடு போடுறதுல என்னங்க இருக்கு? எவ்வளவு வேலை பண்ணும் தெரியுமா? அது எவ்வளவு வேலை பண்ணும் தெரியுமா? அது பண்ணாத வேலையே கிடையாது. கடப்பை சச்சிதானந்த யோகேஸ்வரன் அன்னதானத்தின் பலன்கள்னு ஒரு புக்கு தனியா விளக்கமே கொடுத்து அதை எடுத்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன எல்லாமே ப்ரூஃப் இருந்தாதான் நம்பிக்கை. அவர் தப்பு இல்ல, ஆரம்பத்துக்கு ப்ரூஃப் தேடுங்க. ஸ்ட்ராங்கான நம்பிக்கை ஒன்ஸ் வந்துருச்சு, எல்லாத்தையும் தூக்கி ப்ரூஃப் எல்லாம் தூக்கி ஓர கட்டி நீங்களே ப்ரூஃபா மாறிடுங்க. எப்படி நான் கத்திட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன், கடவுளுக்கு நான் ஒரு ப்ரூஃப்ங்க. நான் கடவுளை பார்த்துட்டேன்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இந்த ரூட்டுக்கு போய் கடவுள் இருக்காரா இல்லையா நீயே போய் பார்த்துக்கன்ற. எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு? மகாவிஷ்ணு கடவுளை பார்த்தாரா பார்க்கலையா, எதுக்கு உங்களுக்கு? நான் பார்த்து உங்களுக்கு ஏதாவது நடக்க போதா? 5 காசுக்கு புரோஜனம் இருக்கா? மகாவிஷ்ணு கடவுளை பார்த்துட்டேன்னு சொன்னாலும் உங்களுக்கு புரோஜனம் இல்லை. மகாவிஷ்ணு இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருனாலும் உங்களுக்கு புரோஜனம் இல்லை. எல்லாமே கதை தானே, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த காதுக்கு 5 புலன்கள்ல இந்த காது எனும் ஒரு உறுப்பிற்கு உங்களுக்கு நல்ல விருந்து, அவ்வளவுதான். நீங்க எப்ப சார் கடவுளை பாக்குறது? சரி, கடவுளை ஏன் பார்க்கணும்? நல்ல கேள்வி.
இது எப்படி அப்படின்னா, தீவிரவாதியா மாதிரி நான் ஏன் சுடணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி, நான் ஏன் துப்பாக்கி எடுக்கணும், நான் ஏன் மக்களை கொல்லணும்? தீவிரவாதியா ஆயாச்சு, அப்புறம் தீவிரவாதிக்கு உண்டான வேலைகள் பண்ணாதானே அவனுக்கு பேரு தீவிரவாதி. நீங்க மனிதனா பிறந்ததே அவனை பாக்குறதுக்கு தான். அந்த வேலையை விட்டுட்டு மத்த வேலையை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சம்பாதிக்கிறீங்க, சமைக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, கொண்டாட்டிக்கு வேணுங்கிறத பண்றீங்க, கையை அமுத்தி விடுறீங்க, குழந்தைக்கு வேணுங்கிறத பண்றீங்க, லவ் பண்றீங்க, 4 லவ் பண்றீங்க, 5 லவ் பண்றீங்க, டைவர்ஸ் பண்றீங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கல்யாணம், எல்லாம் பண்றீங்களே. சரி, நான் இதெல்லாம் தப்புன்னு கூட சொல்லல, எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, இவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்கல்ல, இத்தனை வருஷம் ஆகி போச்சு. இதுக்கப்புறமா கரெக்டான ரூட்டுக்கு போனான்ல ஜி, ஏன் ஜி உயிர் எடுக்கிறீங்க? இதுக்கப்புறமா உங்க காலில் விழுந்து கதறி கிஞ்சு கேட்டுக்கிறேன், வந்துருங்க இந்த பக்கம். ஒரு ஜம்ப், ஒரே ஜம்ப், மாடியில யாராவது இருந்துட போறீங்க, ஆன்மீகத்துக்கு ஒரு ஜம்ப் பண்ணிருங்க. ஒரு ஜம்ப் தானங்க கேக்குறேன், ஏங்க நம்ப மாட்டேங்க? கைய நான் பிடிச்சிருக்கேன், என் கையை எங்க அப்பா 2 பேர் பிடிச்சிருக்க, ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாத பிடிச்சிருக்க, ஸ்ரீமத் சிதம்பரம் பெரியசாமி பிடிச்சிருக்க. நான் தப்பா போனாலும் செருப்பை கொண்டு 2 அடி என்னை அடிச்சு கரெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் என்னைய புடின்னு நான் சொல்றேன், என்னைய புடிங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க, போட்டோ வச்சு கும்பிடுங்க, இப்படி போங்க, அப்படி வாங்க, இதை பண்ணு, இதை வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவனை பாருங்க, அவன்கிட்ட கேளுங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க. எந்த புக்கும் படிக்காம இவ்வளவு தூரம் பேசுற காரணம் உள்ளதான் கேட்டேன், எதுவுமே வெளியில கேட்கல. நான் வெளியில கேட்டேன்னா வேற ஒருத்த மாதிரியே பேசிட்டு இருந்திருப்பேன். என்னோட சாயல் யார் சாயலாவது வருதா? நான் ஏதாவது பாயிண்ட் ஏதாவது புக்ல படிச்ச மாதிரி பேசுறேன்னா, வேற ஏதாவது கேட்ட மாதிரி பேசுறேன்னா, அதனாலதான் என்கிட்ட கல்லா கட்டுது. மேட்ரு புரியுதா உங்களுக்கு? இவ்வளவுதாங்க விஷயம். ஏங்க புரிய மாட்டீங்க உங்களுக்கு? எல்லா ரகசியத்தையும் சொல்றேன், ஏன் நீ நம்ப மாட்டீங்க? உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எவனா சொல்லுவா? தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு, தன்னை அவமானப்படுத்திட்டு, இவ்வளவுதான் மேட்ரு, அமைதியா இருங்க, சும்மா இரியா, ஏன்யா வடிவல் சும்மா இருறா குரங்கு, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சும்மா இருங்கயா. சும்மா இருந்தா எல்லாம் கிடைச்சிடும். எல்லா வேலையும் பண்ணி ஏன் அவஸ்தைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன வேலை நிர்ணயிச்சிருக்கோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு, சித்தன் போக்கு சிவன் போக்கு, பொண்டாடி திட்டுறாங்க, திட்டுமா நீ வாட்டுக்கு திட்டுன்னு காதே போன மாதிரி நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க. அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. இன்னும் ஆளே மாறி போயிட்டான், இவன்ட்டு திட்டினா நம்ம எனர்ஜி போயிரும் போல, எப்படியோ போய் தொலை அப்படின்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயா விட்டுருவாங்க. உங்களுக்கு தேவை நிம்மதியா, பேரா புகழா பணமா, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நிம்மதி வேணும்னா இதுதான் ரூட்டு, பேரு பணம் புகழ் வேணும்னா வேற ரூட்டா. அதுக்கு நான் கிடையாது. அதுக்கு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, அதுக்கு நிறைய பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, மல்டி மில்லியனர்ஸ் இருக்காங்க. நான் அதற்கான ஆள் கிடையாது. நான் எதுக்கான உங்களை மல்டி மில்லியனர் ஆக்குறதுக்கான ஆள் கிடையாது. உங்க தேவைகளுக்கு உண்டான செல்வத்தை கொடுத்து பூர்த்தி அளிக்க வச்சு, உங்க வாழ்க்கையோட கர்ம வினைகளை அழிச்சு, இந்த வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தத்தை புரிய வச்சு, கரெக்டான ரூட்ல உங்களை திசை திருப்பணும். கஷ்டமா இருக்குதுங்க உங்களை திருப்புறதுக்குள்ள. உயிரே போகுது. எல்லா சேனலும் பாக்குறீங்க, எல்லா என்டர்டைன்மெண்ட் பாக்குறீங்க, பிக் பாஸ்ன்றீங்க, அதுன்றீங்க. உங்களை கொக்கி போட்டு இழுக்கிறக்குள்ள நான் படுற அவஸ்தை, டைட்டில் டேக மாத்தி, கீவேர்டை மாத்தி, டெஸ்கிரிப்ஷன் டேக மாத்தி, இம்ப்ரெசிவான தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி எவ்வளவு வேலை பண்றீங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறீங்க. உண்மையா ஃபீலிங் சோ லோ. சம்டைம்ஸ் இப்படிலாம் இந்த வேலையெல்லாம் பண்ணணுமா இறைவா, இப்படி போர் கூட்டியே. உண்மையாவே எனக்கு யூடியூப் வருமானமே போதுமானது என் வாழ்க்கையை சிறப்பா வாழ்றதுக்கு. கிளாஸ் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க உடனே பாத்தீங்கன்னா என் மேல ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் எல்லாம் வச்சிடாதீங்க. சிம்பிளான மேட்டர் சொல்றேன். உங்களை தெளிவுபடுத்தினா அந்த கர்மவினை நான் தான். ஏன்னா நீங்க தெளிவு இல்லாம கத்துறது கதறது காரணம் எல்லாமே தெளிவு இல்லாதனாலதான். அப்ப அந்த பிளாக்கை நான் ரிமூவ் பண்ணி விடுறேன்னா எவன் அனுபவிக்கிறது உங்க கர்மவினை எல்லாம்? நீங்க ஜாலி ஆயிடுறீங்க சார், நான் கிருகிருன்னு ஆயிடுறேன் கிளாஸ் எடுத்து 8 மணி நேரத்துல. நீ பாடி தாங்க மாட்டீங்க, நான் என்ன பண்றது? கேட்டு பாரு. நான் சொல்ற கதை மாதிரினா சும்மா இல்லைங்க, கேட்டு பாருங்க. இப்படிலாம் சொல்றானே இந்த லூசு, இது உண்மைதானா? இந்த கர்ம வினைன்றான், கிரும வினைன்றான். உண்மையாவே அப்படி நடக்குமா? ஒருத்தங்களுக்கு தீட்சை கொடுக்குமா? கேட்டு பாருங்க, உறவு புரியும். இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு இதை பண்ணுங்கய்யா, இதை பண்ணுங்கய்யா, உங்களை மட்டும் இறங்கய்யா, எல்லாமே நடக்குன்னா ஏன்னான்னு கேட்க மாட்டீங்க. தன்னை இழந்து விடு, எல்லாத்தையுமே நீ அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் மேலேயே நம்ம பெரிய ஆளு. ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் என்ன? இவங்களுக்கெல்லாம் மேலேயே நம்ம பெரிய ஆளுன்ற தன்மை வந்துருச்சுனாவே தேவையில்லாத வேலையெல்லாம் குறைஞ்சிடும். தேவையில்ல பேச்சு மட்டும்தான் பேசுவீங்க. தேவையற்ற வார்த்தைகள் குறைஞ்சிடும், தேவையற்ற பார்வை குறைஞ்சிடும், தேவையற்ற டிராவலிங் குறைஞ்சிடும். எது தேவையோ அதுக்கு மட்டும்தான் போவீங்க. கச 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 கசன்னு கண்ட இடத்துக்கு போறீங்க, வர்றீங்க. எது வேணும் எது வேணாம், எந்த ஃபுட்டு பிடிக்குன்னே தெரியாம சாப்பிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்னன்னா தெளிவு வரணும். தெளிவு வரல அப்படின்னா என்ன பண்ணன்னு தெரியாம ஏது பண்ணன்னு தெரியாம
ஒண்ணு இல்ல, நீங்க உங்களுக்கு இதை இப்ப புரிய வைக்க நல்லா நான் சொல்றத மைண்ட்ல நல்லா உள்வாங்கிட்டு யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற நல்லா கவனிக்கணும் நான் சொல்ற வார்த்தையை. இவ்வளவு நாள் ஒரு வாழ்க்கை ஒண்ணு வாழ்ந்தீங்கல்ல, இவ்வளவு நாள் வாழ்க்கை ஒண்ணு வாழ்ந்தீங்கல்ல, ஏதோ வாழ்க்கையில ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ ஒரு தெளிவு இல்லாம ஏதோ போதே வருதுன்றதுனாலதான் என்னை பார்க்க வந்துருக்கீங்க. அப்ப ஏதோ தப்பா இருக்குன்னு தானங்க அர்த்தம். வாழ்ந்த வாழ்க்கை ஏதோ தப்பா இருக்குன்னு தானங்க அர்த்தம். இது என்னங்க ஒத்துக்கிறதுல என்னங்க பெரிய ஈகோ? ஒத்துக்கிட்டா நீ என்கிட்ட ஒத்துக்கிறேன், நான் மகாவிஷ்ணு நான் ஒத்துக்கிறேன், நீங்க தான் பெரிய ஆளு நான் சொல்றேன். உங்களுக்குள்ளயாவது ஒத்துக்குங்க. அட்லீஸ்ட் தனக்குள்ளேயே ஒத்துக்கலன்னா எப்படி ஒருத்தருக்கு உண்மை புரியும்? தான் எந்த இடத்துல தப்பா இருக்கிறேன்னு தெரிஞ்சாதானே அந்த இடத்த சரி பண்ண முடியும். எந்த இடத்துல ரத்தம் போலன்னு தெரிஞ்சாதானே அந்த இடத்துக்கு ரத்தத்தை கொடுக்க முடியும். நான் எல்லாமே சரியாதான் பண்றேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு கட்டுறது கைமண்ணளவு அகத்தியர்னு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிராவல் பண்றது விஷயம் தெரியாம கிடையாது. இன்னும் நிறைய அதிசயங்களை பார்த்துக்கிட்டே இன்னும் அவ்வளவு இருக்கா, அவ்வளவு போயிட்டே இருக்கிறார் டிராவல் பண்ணி. அப்ப உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாம் என்ன பெரிய நாலேஜ்? உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு போண்டா சுடுவீங்க, வடை சுடுவீங்க, தோசை சுடுவீங்க, இட்லி பண்ணுவீங்க, வேற என்னங்க பண்ணுவீங்க? ராக்கெட் அனுப்புவீங்க, வேற என்னங்க பண்ணுவீங்க? வேற என்னதாங்க பண்ணுவீங்க? என்னதான் பண்ணுவீங்க? எவ்வளவு பெரிய அதிசயம் நிகழுது. என்னைக்காவது பார்த்திருக்கீங்க? முதல்ல போங்க, வெளில போங்க. ஒரு 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 அழகான ஒரு ஆப்பிள ஒரு குரங்கு ஒண்ணு கடிச்சு சாப்பிடும்போது அழக ரசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது ரசிச்சிருக்கீங்களா? அதுகிட்ட இருக்கிறதையும் புடிக்கிட்டு வந்துருவீங்க போல. ஏய் என்னோட பொருள் அது, அடிச்சு விரட்டுறது. அதுக்கு யாரு கொடுக்கறதுக்கு இருக்கா? குரங்குக்கு இல்ல, எல்லா உயிர்களுக்கு தான் சொல்றேன். அது பாருங்க ஒரு செகண்ட், அது எவ்வளவு அழகா சாப்பிடுது பாருங்க. அந்த ஆப்பிள் எவ்வளவு அழகா விளைஞ்சு வந்திருக்குது பாருங்க. அது எப்படி ஒரு படைப்பு பாருங்க. இவ்வளவு அழகான விஷயங்கள் உலகத்துல இருக்கு. குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்களேங்க. டிவியை பாக்குறது, போனை பாக்குறது, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், எவ்வளவு அழகான விஷயம் இருக்கு தெரியுமா? வெளியில இவ்வளவு இருக்கு. அப்படியே ஒரு இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னென்னமோ புரியுது அதுக்குள்ள இருந்து, என்னென்னமோ. சில நேரத்துல நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு எனக்கு தோணுது. நல்லதுதான், ஆனா இந்த பைத்தியகாரத்தன்மை நல்லா தான் இருக்கு ஆக்சுவலா. ஞான நிலை என்பது பைத்தியகாரத்தனம் தான் ஆக்சுவலா. உண்மையாவே அதுதான். இதுலயே பாதி விக்கெட் அவுட்னு நினைக்கிறேன். என்னடா நம்மள தெளிவடைய சொல்லுவான்னு பார்த்தா நம்மள பைத்தியகாரனாக்குறேங்கிறான். என்ன பைத்தியகாரத்தனன்ற? இறைவன் மேல பைத்தியகாரத்தனமா திரிய வேண்டியதான். அப்ப என்ன, யாருக்கு பதில் சொல்லணும்? எவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நீ என்னடா என்னைய முட்டாள்னு சொல்றது? நானே சொல்றேன்டா நான் முட்டாள் தாண்டா. உங்களுக்கு வலிக்குமாங்க உங்களுக்கு? யோசிங்க, எல்லாம் யோசிங்க. எவ்வளவு பெரிய தத்துவ புரிதல அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. உங்களுக்கு அண்ணனுக்கு ஒரு ஊத்தா பண்றதுதான் மேட்ரு. வேற வழி இல்லாம பெரிய மாவெடுத்தா ஊத்தி அது மேல அப்படி மலைச்சாரல் போல தூவி விட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புன்னு உங்களுக்கு விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேட்ரு ஒண்ணுதான், அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான். சிம்பிளான விஷயம். அப்ப இந்த உலக தத்துவங்கள் அனைத்து என்ன சொல்ல வருது? ஒன்னதான் சொல்ல வருது. என்ன சொல்லுது? மத்தவனுக்கு நீ நல்லது நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய அடிப்படைக்கு பிரச்சனை வர்ற மாதிரி தெரியும், ஆனா வராது. நீ காப்பாற்றப்படுவாய். உனக்கு சோதனைகள் வைக்கப்பட்ட பின்புதான் பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் கொடுப்போம்னு அவர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. எப்படி எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்து பாத்துட்டீங்க. இப்படின்னா வாழ்ந்து பாருங்களேன் கொஞ்ச நாள். யார் யாரையோ சொல்றதை கேட்டு நடந்து பாத்தீங்க. நான் சொல்றதையும் தான் கொஞ்ச நாள் கேட்டு நடங்கல. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, டெஸ்டிமோனியல் அனுப்புங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, எனக்கு கோயில் கட்டுங்க. நான் சொல்றேன் நல்லா இருந்தா ஜாலியா இருங்க சார். ஜாலியா இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். அந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்றது, எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டீங்க. மனம் டக்குன்னு லாக் பண்ண தெரிஞ்சு ஒரு இடத்துல பார்வை வைக்க தெரிஞ்சு அப்படியே பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே உள்ள இருந்து மேல ஒண்ணு கிளம்பும். அப்படியே கொஞ்ச நேரத்துல எதுக்கு சிரிக்கிறீங்கன்னே தெரியாம சிரிச்சிட்டு இருப்பீங்க. பாக்குறவனுக்கு ஏதோ கஞ்சா அடிச்சுட்டு சிரிக்கிறானா, சரக்கு அடிச்சுட்டு சிரிக்கிறானா, அவன் எதுக்கு இப்படி சிரிக்கிறான்னு தான் தோணா. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணுல இருந்து தண்ணி ஊத்து. அவன் அங்க இருக்கிறான், அவன் அமைதிக்குள்ள இருக்கிறான். அவனுக்குள்ள போகணும்னா நீ அந்த அமைதிக்குள்ள போகணும். அந்த அமைதிக்குள்ள போயிட்டீங்கன்னா அவன் வந்துருவான் வெளியில. அவன் வெளில வந்துட்டான், நான் கதற விட்டுருவான் அவங்கள. அப்படி ஒரு இன்ப நிலையை கொடுப்பான், அப்படி கொடுப்பான். நீங்க கேட்கறது பூரா உள்ளதா இருக்குது. எல்லாம் வெளியில தேடி மொத்த கடங்காரனா இன்னைக்கு. வெளியில எதை தேடி எனக்கு இன்பம் கொடுக்குன்னு போனீங்கன்னாலும் பிரச்சனை தான். அதனால பிரச்சனை தான். மனைவியா இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு அழகா இருக்குன்னு போயிட்டீங்கன்னா முதல்ல மனசை கெடுத்தே ஆகும். ஏன்னா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கிற பொண்ணை மனசை கெடுக்காம உங்களை லவ் பண்ண வைக்கவே முடியாது. கஷ்டப்பட்டு மனசை கெடுத்துருவீங்க. நீங்க கெடுத்துட்டீங்கன்னா அந்த மனசு உடஞ்சிரும். உடஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இப்ப எனக்கு மூடு போயிருச்சு, முன்னாடி லவ் பண்ண மாதிரி லவ் பண்ண மாட்டேன்னா இது தேவையில்லாத வேலை தானே. அது பாட்டுக்கு பேசாம தெரிஞ்சுட்டு இருந்தது, அது பாட்டுக்கு நிம்மதியா தெரிஞ்சுட்டு, அது பாட்டுக்கு எது தேவையோ வாழ்க்கை தேவையானதை நோக்கி போயிட்டு இருக்கு. மனசையும் கெடுத்து விட்டு உனக்கு நான் வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணி அப்புறம் நீங்க முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்லையன்ற எதுக்கு இவ்வளவு கேமு?
வாழ்றதுக்கு நம்மளால முடியும்னா மனசை கெடுக்கணும். உடலை கெடுக்கிறதுக்கு மட்டும்தான் பாவம் நினைக்கிறீங்களா நீங்க? உன்னை அசிங்கமா திட்டுறேன்னு வச்சுங்க, உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா? அப்ப மனசு கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். இப்ப நான் திட்டுறேன்னா அப்ப எனக்கு நான் திட்டினதுக்கு உண்டான வினையை நான் அனுபவிப்பேனா மாட்டேன்னா? அவ்வளவுதான் கான்செப்ட். இதுல என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ் இருக்கு? பல பேரோட மனசை கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. லவ்வுக்கு மட்டும் சொல்ல, எல்லாத்தையும் சொல்றேன். மனசை கெடுக்கிறது என்பது எல்லா மீனிங்லையும் சொல்றேன். எப்படியாவது போய் கெடுத்து விட்டுறீங்க மனசை கெடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வேகத்துக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியல. அவங்க ஓவரா அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ரிவர்ஸ் ஆனீங்கன்னா தப்பு, சேட்டை தானே இது. விஷயம் தெரியலன்னா தெரியாமே விட்டுறணும், இல்ல சொல்லி கொடுக்காம விட்டுறணும். தொட்டாச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் அது பண்ணத்தான் செய்யும். அது எப்படி பண்ணாம இருக்கும்? பல பேர் இப்படி உதாசீனப்படுத்துறது. பல பேர் ஒண்ணு வச்சு வாழ்றதுக்கு கட்ஸ் வேணும். இல்லையா வேண்டாமா, என்னுடைய உடல் தேவையா உன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பலன்னு சொல்லி நீங்க எக்ஸிட் ஆயிடணும். அதுதான் நியாயமான விஷயமா இருக்குமே தவிர, எனக்கு ஒரு உடல் தேவை என்பதற்காக ஒருத்தங்களோட மனசை கெடுத்து அப்புறம் அந்த மனசு கெட்டு என் வாழ்க்கைக்குள்ளேயும் வந்ததுக்கு அப்புறம் என்னால ஈடு கொடுக்க முடியல, மன அளவுலையும் பண அளவுலையும் தேவைகள் ஈடு கொடுக்க முடியல, எது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நீங்களா போய் புதவுலியில் உழுகிறது தானே இது. இவ்வளவு நாள் சொல்லித்தரதுக்கு ஓப்பனா சொல்றேன். இதெல்லாம் கல்யாணத்தை பத்தி எல்லாம் எவனும் பேசவே மாட்டான். ஏன்னா பூரா கான்ட்ரவர்சியில தான் போய் முடியும். நீங்க என்னை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கல்யாணம் என்பது வேலையத்த வேலை. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்ல. இந்த வேலையத்த வேலையை சிறப்பா செய்யறதுக்கு ஒரு சில ஆத்மாக்கள் இருக்கு. சிறப்பா எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து தான் அனுசரிச்சு போயிடும். அவங்க பண்ணலாம், தப்பே கிடையாது. ஈகோ டு த கோர் வச்சுட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா நடுத்தெருவுல தான் நிப்பீங்க. நான் மேல் தான் பெருசு, ஃபீமேல் தான் பெருசுன்ற தன்மையோட கல்யாணம் பண்ணீங்கன்னா நடுத்தெருவுல தான் நிப்பீங்க. நிம்மதியே இருக்கா? டெய்லி சண்டை வரும் குடும்பத்துல. புள்ள பெத்துக்கணும்ன்ற ஆசை ஓவரா இருந்து புள்ள பெத்துக்க முடியாம போயிட்டா புருஷன் மேல கோவம் வரும், பொண்டாட்டி மேல கோவம் வரும். கோவமே வரலனாலும் அன்பா இருக்கிற மாதிரி இருப்பீங்க, மனசு சோகத்திலேயே இருக்கும். எனக்கு புள்ள வேணும், புள்ள வேணும், புள்ள வேணும், புள்ள வேணும். உங்க கர்ம வினையில புள்ளையே இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம். எப்படி உங்களுக்கு புள்ள பிறக்கும்? அப்ப எப்படி வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் கர்ம வினைன்னு சொல்லிட்டேன். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு முதல்ல வந்துருங்க. ஏன்னா ஞான நிலை என்பது என்னன்றதை கிளியரா சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். பூகம்பம் வந்தாலும் 100 கோடி ரூபாய் லாஸ் ஆனாலும், ரொம்ப சந்தோஷமா எது நடந்தாலும், ரொம்ப அசிங்கப்படுத்துமா எது நடந்தாலும் எல்லாத்தையும் இப்படிதான் பார்க்கணும். அப்படிங்களா? சரி, ஓகே, வாங்க அடுத்து வாட் நெக்ஸ்ட். அவ்வளவுதான். இந்த பக்குவம் வாயளவுல வரக்கூடாது, உள்ள அளவுல வரணும். 100 கோடி லாஸா, சரிங்க பாத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லும் போது உங்க நெஞ்சில கைய வச்சு பாருங்க, துடிக்குதா, வேக வேகமா துடிக்குதா, இல்ல ரொம்ப காமன் கூலா தான் இருக்காங்க. நார்மலா இருக்குன்னா ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் பாத்துக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை. தொட்டு பார்த்தா லேப்டாப் வெடிக்கிற மாதிரி அடிச்சதுன்னா தப்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க மைண்ட முதல்ல ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு முதல்ல உண்மையா இருங்க. உங்களுக்கு உண்மையா இல்லைன்னா உங்களால எதையுமே கத்துக்க முடியாது. தன்னெஞ்சரிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் தான் திருவள்ளுவர் சொல்றாரு. உங்க மனசுக்கே உண்மையா இல்லைன்னா உங்க மனசே கேள்வி கேட்குங்கள, டேய் பொய் தானே சொல்ற, டேய் பொய் தானே சொல்ற, டேய் பொய் தானே சொல்ற, டேய் சும்மாரா சும்மா கத்திக்கிட்டே இருக்கு, நீ தெரியாம பொய் சொல்லிட்டேன்டா, நிக்காது. சாகுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு இதை பண்ணதானே நீ, அன்னைக்கு இதை பண்ணதானே நீ, அன்னைக்கு இதை பண்ணதானே நீனா கடைசியில உங்க மனசே உங்களுக்கு எதிரியாகி சோகமாயி உட்காந்து தற்கொலையே பண்ணிப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்றேன்? ஏதாவது புரியுதா நான் பேசுறது? உங்களுக்கே உண்மையா இல்லைன்னா எப்படிங்க நீங்க மத்தவங்களுக்கு உண்மையா இருப்பீங்க? எப்படிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்? நீங்க மட்டும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எத்தனை பேருக்கு அப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே எனக்கு இப்படி ஒருத்தன் இப்படி கவனிக்கணும், என்னை ஒருத்தன் இப்படி பாத்துக்கணும், என்னை ஒருத்தன் இப்படி இது பண்ணணும், என்னை ஒருத்தன் அப்படி பண்ணணும். நீங்க எத்தனை பேர்கிட்ட அப்படி இருந்தீங்க முதல்ல அது சொல்லுங்க. நீங்க அப்படி இருந்திருந்தீங்கன்னா அவங்க அப்படிலாம் உங்ககிட்ட இருந்திருப்பாங்க. நீங்க அப்படி இல்லையே, பிரச்சனையா தானே. டெக்னிக் என்ன தெரியுமா? உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படிலாம் இருக்கணும். உண்மைது. நீங்க அப்படிலாம் இல்லைன்னா இன்னொருத்தவங்க கிட்ட அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்க உருன்னு இருக்கும்போது உங்க பொண்டாட்டி மட்டும் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க உங்க மேல? எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? நான் உருன்னு தான் இருப்பேன், நான் உன்னை திட்டிகிட்டே தான் இருப்பேன், நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டே இருப்பேன். நீ மட்டும் நீ நல்லா பாத்துக்குமா, கைகால அமுத்தி விடு, நல்லா சமைச்சு போடு, துவைச்சு போடுன்னா மிஷின் ஆகுங்க. புருஷனுக்கு இதே கதை தான், பொண்டாட்டிக்கு இதே கதை தான். சார் மிஷினா சார் அவங்க கர்ம வினையை கழிக்கிறக்காக அவங்க பிறந்திருக்காங்க சார். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அவங்க கர்ம வினையை கழிக்கிறதுக்கு அவங்க பிறந்திருக்காங்க. வேற வழி இல்லாம இந்த உடலுக்கு ஒரு தேவை இருக்கு. தலையெழுத்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. 2 பேத்துக்கு அதுதான் போத் சினாரியோஸ். அதுக்காக நீ அடிமையா நடத்தக்கூடாதுல்ல.
போத் சினாரியோஸ். நான் எந்த பக்கமும் நான் வந்து இவங்கதான் பெருசு அவங்கதான் பெருசுன்னு பேசல, உண்மையை பேசுறேன். எனக்கு ஒரு தேவை, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓ, என் உடல் தேவை இருந்ததுனாலதான் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு உடல் தேவை இல்லைன்னா நான் ஏங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்? ஒரு பொண்ணை சும்மா கூப்பிட்டு வந்து வச்சு அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறதெல்லாம் போட்டு அழகு பார்த்து அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய லெவல்ல மகாராணி மாதிரி வச்சிருக்கணும்ன்றது எனக்கு என்ன அவசியமா? எதுக்குங்க அதை பண்ணணும்? உடல் தேவை இருக்கிறதுனாலதானே கல்யாணம் பண்றீங்க. உடல் தேவைக்காக தான் கல்யாணம் பண்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சத்தியமான உண்மை. சந்தோஷமா வாழணுன்றதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணல. நீங்க சந்தோஷமா வாழணுன்றக்கா கல்யாணம் பண்ணாலும் அது அறியாமைன்னு அர்த்தம். ஏன் கல்யாணம் பண்ணிக்க? முக்காவாசி பேரோட நான் வந்து பல இடங்கள்ல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் இந்த கல்யாணமே வேண்டாம், ஏன்டா பண்ணணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குனா 90% பேர் கை தூக்குறீங்க. எதுக்குடான கல்யாணம்? இப்ப ப்ரூவ் பண்றேன். எத்தனை பேருக்கு இந்த கல்யாணம் எதுக்கு இதை பண்ணனே தெரியலங்க. வேலையத்த வேலைங்க. இங்க பாருங்க, இங்கே 3-4 பேர் தூக்கிட்டீங்க. இந்த பக்கம் திருப்பினா இருங்க, இந்த பக்கம் திருப்பிடுவோம். இந்த பக்கம் எத்தனை கை தூக்குங்க. கல்யாணம் ஏசா பாருங்க, 2 5 6 7 8 9, இந்த பக்கம் 10, 2 கையும் தூக்குறாங்க. ஒரு அக்கா, யமுனாக்கா வேற லெவல் தான்க்கா. 12 13 எப்பா போயிட்டு தான்ப்பா இருக்கு. ஆஹா 14. நிறைய பேர் நம்ம கட்சி போலயே. நான் என்ன சொல்றேன், மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ண வேணான்றாரா? அப்படி சொல்லல, வேணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணம் பண்ணா இப்படித்தான் இருக்கும், 2 மனசு ஒன்னா போகாது. நான் கேக்குறேன், காந்தத்தின் 2 முனைகளும் ஆப்போசிட் இருந்தா தான் அது ஒரு மாதிரி கவர்ந்து இழுக்கும். ஒன்னா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன் ஈர்ப்பு வருது? அந்த டிசைனே அப்படித்தான் இருக்குது. அந்த ஈர்ப்பு வரணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், அந்த எண்ணங்கள் தோன்றணும்னா அது அப்படி படைச்சா மட்டும்தான் முடியும். ஆனா இந்த 2 என்ன பண்ணுதுன்னா, புரிஞ்சு வாழ போறேன்ட்டு வருது. படைப்பை எப்படிங்க டீகோட் பண்ணுவீங்க? யோசிக்கணும்லங்க, எப்படிங்க டீகோட் பண்ணுவீங்க? ஈர்ப்பு இருக்குதுனாலே அது நார்த் போலு சவுத் போலுங்க, ரெண்டுமே சேரவே சேராதுங்க. ஏங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? சேர்ந்தே தொலையாது கடைசி வரைக்கும், தான் உண்மை. அது சேர்ந்துச்சுன்னா அவன் தப்பா படைச்சிருக்கிறான்னு அர்த்தம். சயின்டிபிக்கா பாருங்க, அது ஈர்ப்பை ஏற்படுத்தணும்னா அது அப்படி படைச்சா மட்டும்தான் ஈர்ப்பை ஏற்படுத்த முடியும். எப்படி புரிஞ்சுப்பீங்க உங்க பொண்டாட்டியும் புரிஞ்சு? நீங்க 2 பேரும், நீங்க என்ன பெருசா பொண்ணுங்க மட்டும் பெண்கள் மனதை புரிந்து, ஆண்கள் ரொம்ப மோசமானவங்க. அப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஏன் டைவர்ஸ் பண்றீங்க? வாழ வேண்டியதானே. யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, உங்களால மட்டும்தான் உங்களை புரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? உங்க வேலை உங்க புருஷனை திருப்திப்படுத்துறதோ, உங்க பொண்டாட்டியை திருப்திப்படுத்துறதோ, குழந்தையை திருப்திப்படுத்துறதோ, இதை பண்றதோ அதை பண்றதோ, பேர் வாங்குறதோ, ரேங்க் வாங்குறதோ, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதா கிடையாது சார். ஒரே வேலைதான் சார். சும்மா இருங்க சார், சரண்டர் ஆகி சும்மா இருங்க. மேடம், எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. சும்மா இருங்க, வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். இப்ப இவ்வளவு நேரம் என்ன சும்மா இருங்கன்றதானே இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். வேற ஏதாவது மாத்தி சொன்னா நான் சும்மாரு 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 சும்மா இருப்பா சும்மா இருப்பா எத்தனானுங்க வேற வேற மாதிரி சொல்றேன். ஏங்க என்னை கத்த வைக்கிறீங்க? எங்க பாயிண்ட் இருக்கும் அங்கதான் சார் நிக்க முடியும். ரமணரை எங்க சுத்தினீங்கனாலும் அது யாருக்கு வருதுன்னு கேளு அப்படின்பாரு. இது ஏன் இப்படி நடக்குது? யாருக்கு நடக்குதுன்னு பாரு அப்படின்பாரு. ஏன் யாருக்கு நடக்குதா? தனக்கு நடக்குதுன்னு நினைப்பான். தாண்ட ஒன்னே இல்லைன்னா பிரம்மமாயிருவான் அவன். அவர் அதை உடச்சு விட்டாருன்னா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்ப அவர் அங்கேயே நிக்கிறாரு. ஆனா பாக்குறவனுக்கு என்ன தெரியும்? வேற பாயிண்டே தெரியாது போல, லூசு போல தான் நினைப்பான், விஷயம் தெரியாதவன். எங்க குத்திக்கிட்டே இருந்தா அது ஓபன் ஆகணும்னு அங்கதானே குத்தணும். சும்மாரு 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 சும்மா இருப்பா. ஒரு மந்திரத்தை இத்தனை டைம் நான் என் வாழ்க்கையிலேயே சொன்னது. சும்மாரு 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 சும்மா சும்மா இருப்பா. தேவையில்லாத வேலையை பண்ணாதப்பா, பிரச்சனைப்பா. போனா வெட்டிக்கிளி மாதிரி பறந்து போ. ஆஹா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, நல்லா வெளிச்சமா இருக்குன்னு போய் நேரா போய் நெருப்புல விழுந்து செத்துருவீங்க. விட்டு பூச்சி பூரா இப்படிதான் சாகும். இப்படி இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, இப்படி உரிக்க வெங்காயம் மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், தோல் இருக்கும், இப்படி இருக்கும், ஸ்மெல் வரும். உரிச்சு என்னடா உள்ள இருக்கு? அடப்பாவீங்களா, என்னடா உள்ள ஒண்ணுமே இல்லை. எத்தான் அப்பவே சொன்னோம்ல, உரிக்கிற டைம் வேஸ்ட் ஆகி, வெங்காயம் விளைவிக்கிற டைம் வேஸ்ட் ஆகி, எதுக்கு இத்தனை வேலை? அவன் தான் காரணம் இல்லாம படைச்சிட்டான். நம்மளால காரணத்தை தெரிஞ்சுட்டு கரெக்டா வாழணும்ல. நம்ம புரிதல் படி ஏதோ வாழ்ந்துகிட்டு இருந்தா அவ்வளவு நாள். ஒருத்தர் சம்முட்டி கொண்டு இந்த அடி அடிக்கிறானே, அவன் எப்படி விஷயம் இல்லாம இவ்வளவு தூரம் உட்காந்து பேசுவான்?
அதுவும் வந்து ஒரு யங்கா இருக்கிறானே, இவனுக்கு ஆசைகள் இருக்காதா? இவன் எவ்வளவு பார்க்கணும்னு விருப்பப்படுவான். இவன் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டானா? இத்தனையும் விட்டுட்டு இதெல்லாம் வேண்டாம், இதான் முக்கியம் உட்கார்ந்துருக்கேன். விட்டுட்டேன்னா எனக்கு ஆசைகள் இருக்கு. எப்படி ஆசைகள் இருக்கு? வேலைக்கு சாப்பிடணும், பசிக்கும் போது சாப்பிடணும், அவ்வளவுதான் ஆசை. அவசரத்துக்கு எங்க வீடியோ எடுக்க போமா, பிளைட் டிக்கெட்டுக்கு காசு வேணும், அவ்வளவுதான் சார் ஆசை. வேற என்ன? நடந்து போறதுக்கு செருப்பு வேணும், ஒரு நல்ல செப்பல் ஒண்ணு வாங்கணும், ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு நல்ல லீ கூப்பர் செருப்பே வாங்கி போட்டுக்கணும். அப்புறம் சூப்பரான ஒரு வாட்ச், ஏன் டைம் பார்க்கணும்ல, வாட்சுக்கு பணம் இருக்கணும். அப்புறம் ஒரு வீடு, ஒரு காரு, அப்புறம் கல்யாணம். கவுண்டமணி மாதிரி. அப்ப என்ன மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? எனக்கு தெரியாது, நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. என்னை மாதிரி ஒரு குழப்பவாதியை பார்த்திருக்கீங்களா உலகத்துல? அப்பப்ப இப்படிதான் நானா கத்திட்டு இருப்பேன் லூசு மாதிரி. பதில் எவ்வளவுதான். எந்த தன்மையில நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியக்கூடாது, அதுதான் உயர்ந்த நிலை. தெரியுமா? அது எத்தனை பேருக்கு தெரியும் உண்மை? நீங்க எந்த தன்மையில இருக்கீங்கன்னு விளக்கம் சும்மா நீங்க ஒண்ணு ஃப்ரேம் பண்ணி வச்சுன்னா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியவே கூடாது நீங்க என்ன தன்மையில இருக்கீங்க, நீங்க யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, எதுவுமே தெரியக்கூடாது. அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. தெரியுமா உங்களுக்கு? என்னைய ஒருத்தர்லாம் இன்டர்வியூலாம் சில நேரத்துல போறதுக்கு பயமா இருக்கு. என்ன ஆம்பிஷன் எல்லாம் கேக்குறாங்க. என்ன ஆம்பிஷன், என்ன குறிக்கோள், உங்க லட்சியம் என்ன? இந்த செகண்ட் இந்த இன்டர்வியூ முடிக்கிறது மட்டும்தான் என்னோட மிகப்பெரிய லட்சியமாக இருக்க முடியும். அவ்வளவுதான் வாழ்க்கை. நாளைய ஒரு நாளுக்கு இறைவன் ஒருவனால மட்டும்தான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கவே முடியும். வேற எவனாலும் விளக்கம் கொடுக்க முடியாது. படுத்தீங்கன்னா எந்திரிச்சீங்கன்னா தான் உண்டு நாளைக்கு. புரியுதா புரியலையா உங்களுக்கு? படுத்து எந்திரிக்கும் போது டக்குன்னு சோமாலியால எந்திரிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணுவான், அவனுங்களால அந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். டக்குன்னு பூரா பஞ்சமான ஒரு பூமி உறந்துடுறீங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்க கண்ட்ரோல்ல இருக்கா உங்க பிறப்பு, உங்க இறப்பு உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? தற்கொலை வேணா பண்ணிக்கலாம், நான் வச்சு செஞ்சிருவாங்க. தற்கொலை எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேற லெவல், வேற லெவல். அந்த மாதிரி சித்திரவாதைகள்லாம் உங்க லைஃப்ல அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. சரி ஓகே, அதுக்குள்ள போக வேணாம். ஏன்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்கள நம்புறேன் நான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடணுமே தவிர தற்கொலை என்பது முட்டாள்தனம். ஏன்னா இங்க இருந்து ஈஸியா தப்பிச்ச மாதிரி இருக்கும். அடப்பாவமே, இப்படி சின்னதுக்கு ஆசைப்பட்டு பெரியதுல வந்து மாட்டிக்கிட்டேனே, இதுக்கு பேசாம அங்கேயே இருந்திருக்கலாமேன்னு தோணும் உங்களுக்கு. அங்கேயாவது பரவாயில்ல, நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். கடன்புக்காரன் மட்டும்தான் பிரச்சனை பண்ணாங்க. வரவும் போறவன் பூரா டிசைனா திரியறானே, எவனை பார்த்தாலும் பயமா இருக்குது. அப்படித்தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிற வாழ்க்கை இல்ல, எண்டு ஒண்ணுதான். என்ன எண்டு? ஒன்னே ஒண்ணுதாங்க எண்டு. எண்டு எப்பன்றது எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. மகாவிஷ்ணு எந்த தன்மையில இருக்காரு தெரியாது. அவர் ஒரு சாமியாரா தெரியாது. ஏதோ நல்லாலாம் பேசுறாரு, ஏதோ பேசுறாரு, எங்க இருந்து வருது தெரியாதுங்க. ஏதோ நடக்குதுங்க, எப்படி இப்படி பேசுறாரு, அது மட்டும் எனக்கு தெரியும். இங்க வாங்க, இதுதான் மேட்டர். அதுக்கு பேர் தான் உபதேசம், அதுக்கு பேர் தான் தீட்சை. இப்படி கையை பிடிச்சு இப்படி காலை மடக்கி வச்சு இப்படி உட்காந்து இப்படி பண்ணுங்க. நீங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க இப்படி எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க அதுக்காக ஆசிரமம் ஆரம்பிச்சு குடும்பத்தை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க உபதேசம் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்ல. உபதேசம்ன்றது என்ன? தெளிவுலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறானா, வாடா இங்க உட்கார்றா, இவ்வளவுதான்டா வாழ்க்கை, போடா எந்திரிச்சு போடா. நீங்களே ஒரு சித்தர் தாங்க, நீங்களே ஒரு ஞானி தாங்க, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு எதுக்குங்க? எல்லாம் மானசீகமாவே இருங்க, வேற வழி இல்ல. நான் கத்திட்டு இருக்கேன், நீங்க இப்படி நினைச்சிடாதீங்க. மகாவிஷ்ணு மாதிரி ஆகி கோடி கோடியா பெரிய வேலை இது. இன்னைக்கு அதையும் முன்னாடி சொல்லிடுறேன். மிகப்பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. எக்ஸாம்பிள் சொல்ல, நாகானந்த சுவாமிகள் பூந்தமல்லியில ஒருத்தர் தெளிவா ஜீவசமாதி நிலை வந்தோடனே இவரே கல்லு மணல் செங்கல்லாம் வாங்கி வச்சுட்டு இவரே போய் உள்ள போய் உட்காந்துட்டாரு. யாருக்கு எந்த உபதேசம் பண்ணல, யாருக்கு எந்த தீட்சையும் கொடுக்கல, பெசாம போய் உட்காந்துட்டாரு. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இவங்க எல்லாம் திருத்த முடியாது, லூசு பயில நம்மள திட்டிட்டு இருப்பாங்க, பெசாம நான் போய் உட்காந்துறேன் உள்ள போய் உட்காந்துட்டாரு. என்ன சொன்னாலும் இந்த ஜென்மங்களை திருத்தவே முடியாது, கடைசியில் நம்ம பக்கம் தான் திரும்ப, பெசாம போய் உட்காந்துட்டாருப்பா. பல பேர் இந்த மாதிரி வேற வழி இல்லாம கத்திட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா இது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி. தெரிஞ்சா தெரியாம சின்ன வயசுல இருந்து ஸ்டேஜ்ல பேசி பழகிட்டேன்னா பேச்சு வேற லெவல்ல வருது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த மெட்டீரியல தூக்கு அப்படின்னு சொல்லி, இங்க வா உனக்கு இந்த ப்ரோக்ராம போட்டுட்டு போ, கத்திட்டு கடை விடுறாங்க. இதான் நடக்குது. இது நீங்க தெரிஞ்சிடுறீங்க. நான் எப்படி இருக்கிறேன், படம் எடுக்கிற ஆசை போச்சு, கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை போச்சு, இந்த உலகத்துல வாழணுன்ற இது போச்சு. ஆனா எப்படி இருக்கிறேன்னா ஜாலியா, இந்த ஆசைலாம் போச்சுன்னா 24 hours ஜாலியா இருக்கிறேன். எப்படி? எதுக்கும் கவலை இல்லைங்க. நீ ஒரு வேலையை செய்யும் போது யோசிச்சுட்டே செய்யுங்க, படார்னு செஞ்சுட்டு வந்துடும். ஏன்? அந்த வேலையை செய்யும் போது மனசுல எந்த தடையும் இருக்காது, ரொம்ப கிளீனா இருக்கும். வேலையை செய்யறதுக்கு முன்னாடி மனசை முதல்ல கிளீன் பண்ணிடுவேன். மனசு ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சுன்னா செய்யற செயல்ல பிசுரே இருக்காது. மனசுல இங்க போனா அவன் இருப்பானா எப்படி அந்த வேலை நடக்கும்? எப்படி நடக்கும் யோசிங்க. பிரச்சனை செயல் இல்ல, மனசுலதான் இருக்கு.
போல செயல் கரெக்டா நடக்கணும்னா மனசு சுத்தமாகணும். எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு? மனம் தெளிவடையாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்டாக்குள்ள கூட கை போகாது, சத்தியமான உண்மை. எப்படி போகாதுன்னு ப்ரூவ் பண்ணவா நானு? மைண்ட் ஃபுல்லா குழந்தை என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அண்டாக்குள்ள எப்படி கை போகும்? எப்படிங்க போகும்? குழந்தைக்கு என்னாச்சு அங்க போனாலே போகுமா? கை போகுமா? அண்டாக்குள்ள போகுமா? மனம் ஃபுல்லா நீங்க ஏக்கமா இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, இன்னும் வரலன்னு நினைக்கிறப்ப எப்படி அண்டாக்குள்ள கை போகும்? போகுமா? போகாதா? ஏன் போகாதுன்னா உங்க மனசை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறது இப்ப உங்க பொண்ணு, அண்டா கிடையாது. So matter is not about outside materials, it's all about the inner experience. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? எல்லாமே உள்ளதா இருக்குது. எல்லாமே நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறது, கேட்கணும்னு நினைக்கிறது, உணரணும்னு நினைக்கிறது, எல்லாமே. சரி, இதை எப்படி அடையிறது? தீட்சை கொடுத்துடலாமா? எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லி கொடுத்துடுறேன். இந்த பயிற்சி பண்ணும் போதே என்ன நடக்கும்? ஏன் பயிற்சி பண்ணணும்னு சொல்றேன் கேட்டுக்க. மனம் வேகம் குறையும். மனசோட வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் பயிற்சி. நீங்க கடவுளா மாறுறதுக்கு பயிற்சி இல்ல. கடவுளா எப்ப மாறுவீங்கன்னா இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணாதான் கடவுளா மாறுவீங்க, தெரிஞ்சுக்கோங்க. பயிற்சி மட்டும் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கெட்டது பண்ணீங்கன்னா கடவுளா மாறிடுவீங்க. நீங்க மாறிடுவீங்களா? அதனாலதான் ஒழுக்கத்தையும் ஜீவகாருண்யத்தையும் சொல்லி கொடுக்குற காரணமே அதுதான். கடவுள் தன்மை என்பது உதவும் தன்மையில, கொடுக்கிற தன்மையில, செய்யற தன்மையில தான் இருக்கு, பயிற்சியில இல்ல. ஆனா பயிற்சி எதுக்கு? மனதின் வேகம் குறைந்தால் ஒளியே இந்த உலகத்துல நடக்கிற கூத்து எதுவுமே தெரியாது. அதுக்கு தான் பயிற்சி. அது உங்களுக்கு கொடுக்கறதே மிக 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 சக்தி வாய்ந்த பயிற்சி. இப்பவே சொல்றேன், பயிற்சி பண்ணும்போது உடம்பு வேற லெவல்ல சூடேறும். அந்த சூடை எப்படி கட்டுப்படுத்தணும்ன்றதா தனியா வீடியோ போட்டேன், அப்புறம் பாத்துருங்க. ஹவு டு கியூர் த பாடி ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் டூயிங் பவர்ஃபுல் மெடிடேஷன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை பாத்துருங்க. ஆனா வேற லெவல்ல போட்டு இது பாடா படுத்தி எடுக்கும். வேற வழி இல்ல. நீங்க இப்ப இந்த வழியவே தாங்கலன்னா அடுத்தடுத்த ஜென்ம வழியெல்லாம் உங்களால தாங்கவே முடியாது. எங்க அப்பா கண்ட்ரோல்ல, காஞ்சி விஸ்வநாத சாமிகள் கண்ட்ரோல்ல தீட்சை வாங்கி அவர் பெரிய பிரச்சனைலாம் அவர் டேக் கேர் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துருவார். நீங்க இப்பவே தாங்கலன்னா அடுத்த பிறவி என்பது கன்ஃபார்ம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது வலிக்கும்னா எப்படி? டக்குன்னு மூச்சு விட முடியாம போகும். பயப்படணுன்ற உயிர்லாம் போகாது. அதுக்கு நான் அஷூரன்ஸ் பண்றேன், சத்தியம் பண்ணி தரேன். உயிர்லாம் போகாது. ஆனா இல்லாத வேலையை காட்டும். ஏன்னா உங்க மைண்டு உங்களை அப்படி பயம் இருக்கும். இதை ஏன் பண்ற? ஏன்னா உங்க மனசை சாவடிக்க கூட பயிற்சி நீங்க பண்ண போறீங்க. உங்களை நீங்க ஒருத்தனை கொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சா அவன் சும்மா இருப்பானா? பதில் சொல்லுங்க. நீங்க ஒருத்தனை கொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சு அவன் சும்மா இருப்பானாங்க? டேய் பக்கத்துல வராத அப்படிமா, டேய் தொடாத அப்படிமா, அவன் ஒரு கத்தி எடுத்துட்டு நிப்பான். எப்படி இதெல்லாம் சமாளிப்பீங்க? அப்ப என்ன பண்ணணும்னா அவன்கிட்டயே டெக்னிக். அப்ப உனக்கு கொல்ல வரலப்பா, ஒண்ணு இல்லப்பா, ஒரு 5 நிமிஷம் இருந்தா எனக்கு நல்லது நடக்கும்னாங்கப்பா, என் குடும்ப பிரச்சனை முடியும்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணப்பா, அவனை தடவி கொடுத்து, அவன் இருக்கிறதுலயே மோசமான ஆள், நீங்க அவனை சாதாரணமா நினைக்காதீங்க. அவனை கரெக்ட் பண்ணணும்னா ஒரே வழி, அவனை தடவி கொடுத்தா மட்டும்தான் அவனை நீங்க ஜெயிக்க முடியும். அவனை எதிர்த்து நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தூக்கி சாப்பிட்டு போயிருவான் அவங்கள. ஏன்னா கேட்கறது அவன் தான், அழிக்கணும்னு நினைக்கிறது அவன் தான், அழிய போறது அவன் தான். எவ்வளவு பெரிய காமெடி பாத்தீங்கன்னா, தன்னைத்தானே அழிச்சிக்கணும்னு நினைக்கிறது அவன் தான், ஏன் அழிக்கணும்னு கேள்வி கேட்கறது அவன் தான், அழிக்க போகும்போது வலிக்குதுன்றவன் அவன் தான், செத்து போனதுக்கு அப்புறம் நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்றது அவன் தான். எப்படிப்பட்ட கேம் பாத்தீங்களா? அது புரியுதா? இந்த கேம் எப்படி டிசைன் பண்ணிருக்கானுங்க, புரியுதா? அது இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லும் போதே பாதி பேருக்கு புரியல. மத்த இடங்கள், மத்த பவுண்டேஷன் எல்லாம் போய் எப்படி புரியும் உங்களுக்கு? எங்க இருந்து புரியும்? அவங்க ஆரம்பிப்பாங்க, ஆதி காலத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. 1960 அகத்தியர் என்ன பண்ணாருன்னா, நம்மளுக்கு தூக்கமே வந்துடும். கொஞ்சம் வேகமா போங்கடா. பயிற்சி எல்லாம் கடைசியில கொடுத்தாவே பெரிய விஷயம். அதுவும் ஒரு சில இடம் ஓப்பனா பேர் சொல்ல பிராணாயாமம் சொல்லி தராங்க ஜி, கூகுள்லயே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. இதுதான் உயர்ந்த பயிற்சி. பிராணாயாமம் நல்ல பயிற்சி தான். ஆக்சிஜன் லெவல தான் கட்டுப்படுத்தும். இந்த நாசில போற சுவாசம் திரும்பி உள் சுவாசம் ஓடணும். அதுக்கு ஏன் பயிற்சி சொல்லி தராங்க உங்களுக்கு? என்னடா என்னென்னமோ சொல்றான், மூக்குல மூச்சு வரக்கூடாதுங்கிறான், உள்ள ஓடணுங்கிறான், வெளியே ஓடணும். இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டு பயிற்சி மட்டும் பண்ணுங்க. பயிற்சி எல்லாம் மீதி எல்லாத்தையும் பண்ணும். இப்போ ஒரு அழகா ஒரு மிஷினை செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த மிஷின் எல்லா வேலையும் பார்க்கும்ல உங்களுக்காக. பட்டனை போட்டு சுவிட்சை போட்டீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் அந்த மிஷின் பார்த்துரும் தானே. உங்க வேலை என்ன, கஷ்டப்பட்டு முதல்ல அந்த மிஷினை ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவன் பார்த்துப்பான். அழகா ப்ரொடக்ஷன் ஆகி வரும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் அழகா ப்ரொடக்ஷன் ஆகி ஹிடன் ரியாலிட்டியில இருந்து ஆக்சுவல் ரியாலிட்டி வரும். அழகா டிசைன் ஆகி ப்ரோக்ராம் ஆகி கண்ணு வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு, நீங்க கேட்ட மாதிரியே ஐஸ்வர்யா ராயே வரலாம். ஐஸ்வர்யா ராய் மாதிரியே ஒருத்தவங்க வந்து உங்க கண்ணு முன்னாடி நிற்பாங்க. 100% உண்மை. எல்லாரும் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, பிசிக்கல் ரியாலிட்டிக்குள்ளதான் விளையாடிட்டு இருக்கீங்க. கேம் என்னன்னா, இந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு
இந்த ரியாலிட்டில இருந்து இந்த பீஸ் எப்படி தூக்குறது? உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணுமா, பணம் வேணுமா, புகழ் வேணுமா, என்ன வேணும்? நியாயமான கோரிக்கைகள் அத்தனை கரெக்டா கொக்கி போட்டு தூக்க தெரியணும். அவ்வளவுதான் மேட்ரு. எப்படி தூக்குறதுன்னு தெரிஞ்சுன்னா என்ன வேணுமோ எல்லாம் வீடு தேடி வரும். ஆனா அது மேலதான் உங்களுக்கு ஆசையே இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல என்னத்த வச்சு என்னத்த அனுபவிச்சு என்னத்த பண்ண போற அந்த தன்மைக்கு போயிருக்கீங்க. அந்த தன்மைக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா யூ ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. யாருக்கு? இக்கால மனிதர்களுக்கு. ஏன்னா நீங்க கடவுளாவே மாறுவீங்க, கடவுளாவே பேசுவீங்க. அப்ப அகங்காரத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஏன்னா புரியாதெல்லாம் புரிய வரும், தெரியாதெல்லாம் தெரிய வரும். எல்லாத்தையும் பாப்பீங்க, பேசுவீங்க, உணர்வீங்க. ஏய் நீ தான் எல்லாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்களுக்கு சொல்லணும். அப்படி உங்க மைண்ட் சொல்லும், கொன்றுவோம் ஒண்ணுன்னு சொல்லணும். எப்படி? பிச்சுட்டேன் ஒண்ணு நானு, கொன்னுட்டேன் ஒண்ணு நானுன்னு சொல்லணும். ஏன்னா அவனை எப்பயுமே ஒரு தேர்ட் பர்சனாவே பாருங்க. அவனும் நீங்களும் ஒண்ணு நினைச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. அவன் கத்துறதுக்கு கதறதுக்கு எல்லாம் உங்க உடம்பு அனுபவிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் எதையாவது கண்டதை பேசி விட்டு போயிருவான். மைண்ட்ல நினைச்சதை அடி வாங்குறது யாரு சார்? உங்க மைண்ட் ஒண்ணு தாட்ட ஒண்ணு திங்க் பண்ணுது, கோவத்துல ஒண்ணு கேட்டு விட்டுறீங்க, பட்டுன்னு ஒண்ணு உழுவுது உங்க கண்ணுத்துல. அடி வாங்குறது யாரு? ஏன்டா நீ முன்ன வேலைக்கு நான் ஏன்டா அடி வாங்கணும்னு தானே கேட்கணும் நீங்க. இதானே சார் நியாயம்? இஷ்டத்துக்கு எதையாவது கண்டதை ஏதாவது அவன் நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு பேனா பேப்பர் எடுத்து எழுதி வைங்க. அவன் என்ன யோசிக்கிறான்னு சம்பந்தமே இருக்காது. ஒண்ணுக்கு ஒண்ணுக்கும் எதுக்குமே சம்பந்தம் இருக்காது. சாப்பிட்டியா, தூங்குனியா, வெளியில போ, லேப்டாப்பை ஓபன் பண்ணு, லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணு, நட, நின்று, தூங்கு. இது பைத்தியார வேலை தானே இது. இப்படி ஏதாவது பண்றத பூரா இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நான் தான் நினைச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க. சோ பயிற்சி என்ன பண்ணும்? மனசை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். மனசு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுனாலே ஆத்மா வெளியில வந்துடும். ஆத்மா வெளியில வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே தெரியும், புரியும். அப்புறம் உங்களுக்கு எந்த கைடும் தேவையில்லை. செல்ஃப் இஸ் த குரு. ஆரம்ப காலகட்டத்துல மைண்ட் இஸ் தி குரு. ஒரு கட்டத்துக்கு மேல செல்ஃபே குரு தான். செல்ஃப்ன்றது என்ன? ஆன்மா. ஆன்மான்றது என்ன? லைட்டு, ஒளி, வெளிச்சம். அதுவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும். உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கும். என்ன ப்ரூஃப்? ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணர பெற்றேன் வள்ளலார் சொன்னார். அவர் யார் சொல்லி கொடுத்தாங்க? எந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு? வாத்தியார் கண்டாலும் எரிவார். ஐயோ எனக்கு ஸ்கூல் போறக்கே பிடிக்கலங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலங்க, எனக்கு அங்க இருக்கிறவங்க அவங்க சொல்ற பாடலாம் எனக்கு இது ரொம்ப கம்மியாவே தெரியுதுங்கன்னாரா வள்ளலார். ரொம்ப ஃபீல் பண்ண, நம்மள மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்கானே அந்த மனுஷன். எங்க போனாலும் என்ன நமக்கான ஒரு சாப்பாடு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு ஓடனா எவங்கிட்டே இல்ல அந்த சாப்பாடு. இவன் ஒருத்தன் தான் வச்சிருக்கான். எல்லா சாப்பாடும் வச்சிருக்கான், எல்லா டிஷ்ஷஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணும்? சூடா வேணுமா கொடுப்பான், சில்லுன்னு வேணுமா கொடுப்பான், லிக்விடா வேணுமா அதுவும் கொடுப்பான். உங்களுக்கு என்னங்க வேணும்? என்னதாங்க வேணும்? எல்லாமே இங்க கேளுங்க, கொடுத்துருவாங்க. இதுதாங்க ரகசியம். எல்லா மதங்களும் இதை மறைத்தன. சிலுவை ஏன் இங்க போடுறாங்க? வணக்கம் வைக்கும் போது ஏன் இப்படி வைக்கிறோம்? சலாம் வைக்கும் போது ஏன் இப்படி வைக்கிறோம்? குங்கும பொட்டி ஏன் இங்க வைக்கிறோம்? திருநூறு ஏன் இங்க வைக்கிறோம்? அதை கவனி, அதை தூண்டு. ஒரு நாளைக்கு ஒரு டைம் அது கவனி. ஒரு நாளைக்கு ஒரு டைம் பார்த்து என்னத்த பண்றது? ஒரு நாளைக்கு ஒரு டைம் வச்சு ஒரு நாள் இதுதான் பக்தி வேணான்ற புரியுதா? பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும்? ஞானத்துல பக்தியா இருக்கணும், குரு மேல பக்தியா இருக்கணும். முட்டாள்தனமான மூட நம்பிக்கையா தான் எல்லாரும் திருநூறு வைக்கிறான், நானும் வைக்க. ஏன்டா என்னை திருநூறு வைக்க சொல்றீங்கன்னு கேட்கணும்ல. அப்புறம் முட்டாள்தனமா ஒரு 11 சொல்றாங்க. அது தலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும். சரி, அப்புறம் இதை போனா அதுக்குன்னு ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. திருநீர் கடவுளா? திருநீரும் கடவுள். திருநீர் கடவுளான்னு கேட்டா என்ன சொல்லணும்? இல்ல சார் எல்லாம் சொல்லக்கூடாது. திருநீரும் கடவுள் சார். அப்ப என்ன? சேஃபா இருக்கிறோம்னு அர்த்தம். பக்தி பாதையில இருக்கிற யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. இல்லாட்டினா இலங்கையில இருந்து கிளம்பி ஒருத்தர் வள்ளலார் மேல கேஸ் போட்ட மாதிரி, பக்தியை தப்பா பேசுன மாதிரி எம் மேல ஒருத்தங்க கேஸ் போட்டுருவாங்க. அப்ப என்ன உண்மையை அப்பப்ப நான் சூக்கத்தான் சொல்லுவேன், நீங்க தான் புடிச்சுக்கணும். எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னா கேஸ் போட்டுறாங்க, தப்பிக்க முடியுமா? அதுல இருந்து வெளில வர்றதுக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப 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 கவனமா இருங்க. விடக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய பேச்சுக்கள். அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணால ஒழிய பழைய கர்ம வினையெல்லாம் அழிக்க முடியாது உங்களால. என்னதான் நீங்க தவம் பண்ணீங்கன்னா உருப்படியா யாருமே தவம் பண்றது இல்ல. பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தவம் தீட்சை வாங்கிக்கிறீங்க, அதை மறந்துடுறீங்க. அதுக்கப்புறம் இது எதுக்கு கொடுக்குறோம்னா சில நேரத்துல நீ தோண வைக்கிறீங்க. உங்க மைண்ட் அப்படிதான் ட்விஸ்ட் பண்ணும், அப்படித்தான் பண்ணும். அதுவா நீங்களான்னு ஒரு கை பார்க்கணுங்க. எப்படிங்க விட்டுருவீங்க?